எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து செஷன் மேனேஜ்மெண்ட். அதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு 2, 3 லிங்க் முதல்லயே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். குக்கீஸ்னா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. பொதுவாவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக். அதுல ஒரு லிங்க் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். சரி. 2, 3 விஷயம். ஒண்ணு, எப்படி Google மாதிரியான கம்பெனிலாம் சம்பாதிக்கிறாங்க? கொஸ்டின் நம்பர் 1. எதுக்காக Google வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி? ஏன் Chromeன்னு ஒரு ப்ரௌசர்ல இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? இப்போ குரோம் ப்ரௌசரை கொண்டு வந்தது தான் சுந்தர் பிச்சையோட பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், எதுக்குங்க? ஸ்க்ரீன் பிரசன்ஸ்க்கா? அப்போ குரோம் ப்ரௌசரை கொண்டு வந்ததுனால, அதாவது இதில் 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. குரோம் ப்ரௌசரை கொண்டு வர்றது எதுக்காக? அப்படி கொண்டு வந்த ஒரு கம்பெனி வந்து அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா கூகுளோட பெரிய ப்ராடக்ட் அவங்களோட சர்ச் இன்ஜின் தான். அவங்களோட ரொம்ப பெரிய ப்ராடக்ட் அவங்களோட சர்ச் இன்ஜின் தான். அப்போ சர்ச் இன்ஜினை மீறி ஒரு ப்ரௌசரை ஏன் கொண்டு வராங்க? அதுக்கான நீட் என்ன? இந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் ப்ரௌசர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரௌசருக்கு தனியாக அது ஒரு சாஃப்ட்வேர்ல, அதனால அதுக்கு தனியாக பணம் கட்டணும். விண்டோஸ் வந்து விண்டோஸோட சேர்ந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வருதுல்ல, முதல்ல விண்டோஸோட சேர்ந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வராது. நீங்கள் தனியாக பணம் கட்டணும். விண்டோஸ் ஓஎஸ் வாங்குறீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கு தனியாக பணம் கட்டி வாங்கணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு தனியாக பணம் கட்டி வாங்கணும். அந்த டைமில் தான் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு இப்படி ஒரு பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் யாரோ என்ன என் வயசு இல்லை, நானே கொஞ்ச நாள் தான் பார்த்துருக்கேன். அதை என்னோட வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா மெஜாரிட்டி நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு ப்ரௌசர் இருக்கிறதே நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் பின்னாடி மொசில்லா ஃபவுண்டேஷன் வந்துச்சு. அப்போ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் ப்ரௌசரை ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள். அப்போ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த டேப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ ப்ரௌசரில் மல்டி டேப்ஸ்லாம் கொண்டு வரோம்ல, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் அப்படிலாம் கிடையாது. தனித்தனி ப்ரௌசராக ஓப்பன் பண்ண முடியும், தனித்தனி விண்டோவா அப்படி இருந்துச்சு. இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் தான் நிறைய ப்ரௌசிங்கில் வந்து நிறைய புதுமைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு வேற வழி இல்லை, விண்டோஸ் கம்பெனிக்கு வேற வழி இல்லை. வழி இல்லாமல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நாங்கள் இனிமேல் ஓஎஸோட சேர்ந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஏன்னா ஓஎஸோட சேர்ந்து ஒரு ப்ரௌசர் வந்துருச்சுன்னா நம்ம புதுசாக, அதுவும் அந்த டைம்லலாம் இன்டர்நெட்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்த டைமில் ஒரு ப்ரௌசர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம்ல. அதுக்காக தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதுக்கப்புறம் விண்டோஸோட சேர்ந்து ஃப்ரீயாக இலவசமாகவே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இவங்க இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப ரெகுலஸாக மூவ்மெண்ட் எல்லாம் கொண்டு போனாங்க. எப்படி கொண்டு போனாங்கன்னா, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து மொசில்லா ஃபவுண்டேஷன் கொண்டு வந்தாங்க. மொசில்லா ஃபவுண்டேஷன் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். நிறைய விஷயம் அமேசான் பற்றி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் பற்றி கேள்வி கேட்குறது, கூகுள் பற்றி கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் மொசில்லா ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா mozilla.org போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொசில்லாவுக்கு ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ணுறதுனா காசுக்கு இல்லை, மொசில்லாவுடைய செயல்கள்னால ஈர்க்கப்பட்டு மொசில்லா நல்லா பண்ணுறாங்களே, அப்போ இந்த ஃபீல்டில் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு இருக்கோ அதில் தானே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும். அதனால mozilla.org இது நீங்கள் போய் பார்க்க வேண்டிய, உண்மையிலேயே ஜாங்கோ படிக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு சைட்டில், ரெக்கமெண்டட் சைட்டில் mozilla.org ஒன்று. ஏன்னா ஜாங்கோ கோர்ஸையே அவங்க முன்னாடி வச்சிருந்தாங்க. developer.mozilla நினைக்கிறேன். நீங்கள் இது வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு சைட் developer.mozillaவா. இதில் போயிட்டு பைத்தான் இல்லை ஜாங்கோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாங்கோ இருக்கா? ஜாங்கோ டுட்டோரியல். ஜாங்கோ படிக்கிறதுக்கு அட்மின் சைட் எப்படி கொண்டு வர்றது, எப்படி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறது, எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது, செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து காசு இல்லாமல், இப்போ விக்கிபீடியாவோட கோல் அதானே, காசு இல்லாத ஒருத்தர் என்கிட்ட காசு இல்லை அதனால நான் படிக்கலைன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரோம், நாலேஜ் வந்து எல்லாருக்கும் பரப்புறோங்கிறதான் விக்கிபீடியாவோட கோல். மொசில்லாவோட கோலும் தான். நீங்கள் இந்த சைட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒவ்வொரு டெவலப்பரும் HTML கற்றுக்கிறதுக்கு, சிஎஸ்எஸ்க்கு, இது முன்னாடியே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன், ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறதுக்குன்னு. இப்போ உங்ககிட்ட காமிக்கிறது ஜாங்கோ. ஜாங்கோ கற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல சைட். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னென்ன வேணும், ஜாங்கோனா என்ன, எல்லாம். நீங்கள் ஒருவேளை தியரியா
வீடியோ பார்க்குறதெல்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இது உண்மையிலேயே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சைட். இந்த டீம் கூடயும் நீங்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். அதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னா கலீல்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சரியா, அவர்கிட்டலாம் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இப்படி தான் மொசில்லா வந்துச்சு. இப்போ இந்த மொசில்லா டீமுக்கு எப்படி பணம் கிடைக்குது, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பொதுவாக இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் கொடுக்குறதுல என்ன லாபம்? ஏன்னா இப்போ இன்டர்நெட் வெப்ஸ் இது வந்ததுக்கப்புறம், மொபைல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியவே யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி நிறைய ப்ரௌசிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாடல் என்ன அப்படின்னா, இந்த இது சொல்லுவாங்க, டேட்டா இஸ் நியூ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா தான் இப்போ முன்னாடிலாம் எண்ணெய் கிணறு வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன், பெட்ரோல் டீசல் விற்கிறவன். இப்போ அப்படி இல்லை, டேட்டா எல்லாரோட டேட்டாவை யார் வச்சிருக்காரோ அவர் தான் அப்படிங்கிறதுனால இந்த டேட்டாவெல்லாம் எடுக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் குரோம்னு ஒரு ப்ரௌசரே. அப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் குரோமில் போவீங்க, குரோமில் லாகின் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட அதுவே லாகின் கேட்கும். அப்போ எப்போவுமே உங்கள் டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும். 24/7 உங்களோட டேட்டாவை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் அவங்களோட பிளான். உண்மையிலே அவங்களோட மாடலே தான், இந்த பிஸ்னஸ் மாடலே இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட மாடல். இப்போ இந்த மாடல் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நமக்கான ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் பற்றி பேச போனால் இப்போ வேறு டாபிக் உள்ள போயிடுவோம், நான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகல. ஆனால் என்னோட டேட்டாவை ஒருத்தர் எடுக்கிறாரு, என்ன டேட்டாவை என்ன டேட்டாவை எடுக்கிறாருன்னே தெரியாமல் நான் கொடுக்கக்கூடாதுல்ல. ஓகே, அவரோட ஒரு சாஃப்ட்வேரை நான் இலவசமாக பயன்படுத்துகிறேன், என்னோட தகவலை அவர் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரு, என்கிட்ட இருந்து எடுத்தால் தானே அவர் எனக்கு இலவசமாக கொடுக்க முடியும். அதில் இருக்கிற நியாயம், என்னோட எந்த டேட்டாவை எடுக்கிறாருன்னே தெரியாமல் நான் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பேன்னா நான் ஏமாளி ஆகிடுவேன். நம்ம எல்லாருமே முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, நீ என்ன டேட்டாவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ற, ஆனா என்ன டேட்டாவை எடுக்கிறேங்கிறத எனக்கு சொல்லிட்டு நீ டேட்டாவை எடுத்துக்கோ அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் ரைட். அப்படி இல்லை நாங்க அப்போ என்ன டேட்டாவை எடுக்கிறோம்னா நான் இந்த டேட்டாவை தான் எடுக்கிறோங்கிறது நம்ப முடியாதுல்ல. இல்ல, நீ உன்னோட ப்ரௌசரை ஓப்பன் சோர்ஸா வெளியில விடு, நீ என்ன டேட்டா வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா உன்னோட சோர்ஸ் கூட காட்டு, நீ என்னென்ன டேட்டாவை நான் எடுக்கிறேங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதான் அதுல மியூச்சுவலா ரெண்டு பேருக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம். இல்ல நான் அப்படி என்னோட ப்ரௌசரை ஓப்பன் சோர்ஸா விட மாட்டேன், என்னோட சோர்ஸ் கோடையே காட்ட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? டேட்டா திருட்டுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருந்து டேட்டாவை திருடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் திருடிட்டு இருக்கும்போது அவனை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல, கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் இல்லாத சாஃப்ட்வேரை ப்ரௌசர் எல்லாம் யூஸ் பண்றதை கூடிய வரைக்கும் தவிர்த்தரணும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கூகுள் குரோமை நிறுத்திடணும். ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். கூகுள் குரோமை கண்டுபிடிச்சதுக்காக தான் ஒருத்தர் சிஓவா இருக்காரு, அவர் நம்ம நாட்டுக்காரர் தான். ஆனா அந்த வேலையே நல்ல வேலையா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். சரி, அது அவரோட ப்ராஃபிட்டுக்கு அவர் போனாரு, அவர் கம்பெனியில ப்ரொமோஷன் வாங்குறதுங்கிறதுக்கு அவர் போனாரு, அந்த காரணத்துக்காக நம்ம அதை ஆதரிக்க முடியாது, கரெக்டா? அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன ப்ரௌசர்ஸ்லாம் ஓப்பன் சோர்ஸா இருக்கு அப்படின்னா, ஒன்று ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் சோர்ஸா இருக்கு, பிரேவ் நினைக்கிறேன், பிரேவ் இல்லை பிரேவ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் சோர்ஸா இருக்கு. இவங்க ரெண்டு பேரையுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா குரோமியம், கூகுள் குரோமியம் இருக்கு, லினக்ஸுக்கு மட்டும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வச்சிருக்கேன் குரோமியம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ரௌசரே கூகுள் குரோமியம் தான், ஓப்பன் சோர்ஸாக இப்போ இந்த ப்ரௌசரே கூகுள் குரோமியம் தான், சரியா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ், நான் மெஜாரிட்டி ஃபயர்ஃபாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், இந்த ஜூம் டிஃபால்ட்டாக குரோமியம்க்கு போகுது, அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் அதர் சைட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை வச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு கூகுளில் வேலைக்கு போனால் எவ்வளோ சேலரிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறான், என்ன மாடல், எதுவுமே நமக்கு தெரியலன்னா, நம்ம படிச்சிருக்கோமே, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம், நம்ம ஒரு பொசிஷன் சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரியான நம்ம பிஹேவ் பண்ணணும்ல, அதுக்கேற்ற மாதிரியான மெச்சூரிட்டி, அதுக்கேற்ற மாதிரியான விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும்ல. அப்போ கூடிய வரைக்கும் கூகுள் குரோம் பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது. ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணலாம், பிரேவ் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிய பிரேவ் ஒரு பிளான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ டேட்டாவை தானே எடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட டேட்டாவை தானே எடுத்து கூகுள் குரோமோ ஃபயர்ஃபாக்ஸோ பிரேவோ சம்பாதிக்கிறாங்க. அதுல ஒரு பங்கு காசு உங்களுக்கே தரோம்னு சொன்னாங்க. நீங்க வீட்டில் உட்காந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சம்பளம் மாசம் ஒரு $50 $100 வீட்டுக்கு வர்ற மாதிரி. ஏன்னா அப்போ ஒரு மனுஷன் உயிரோட இருந்தாலே போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது வரும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது, பிரேவ் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் வரப்போற காலத்துல அது வரும். உங்களோட டேட்டாவை எடுத்து நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ காசு போட்டு விட்டுறோம்.
அதுபடி வருஷத்துக்கு ஒரு இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ற ஒருத்தனுக்கு உலகம் முழுக்க ஆவரேஜா வருஷத்துக்கு $2000 ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பணம் போட்டு விடலாம்னு படிச்சேன். வருஷத்துக்கு $2000 கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு சும்மா ப்ரௌஸ் பண்ணா 1.5 லட்ச ரூபா போடலாம். அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகல், முன்னாடி ஒரு டெக்னிக்கல் ஆர்டிகல் படித்தேன். சரி, அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி நம்ம டேட்டாவை எடுத்து, நம்ம டேட்டாவை இப்போ அவங்க எப்படி எடுக்கிறாங்க, அதான் இங்கே இருக்கிற டிஸ்கஷன். அதுதான் சும்மா குவாரா இந்த லிங்க் தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒன்று சர்ச் ராயல்டிஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் போகிறீங்க, பிரேவ் போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சர்ச் இன்ஜின். அப்போ டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் செட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறது. நீங்கள் கூகுள் செட் பண்ணுங்க, கூகுள் செட் பண்ணீங்கன்னா நான் இவ்வளோ காசு கொடுத்துட்றேன். இப்படி செட் பண்ணுறது. இந்த போட்டிருக்காங்களா, கூகுள் paid $323 million, 97.9% ஆஃப் மொசிலாஸ் டோட்டல் ரெவென்யூ. கிட்டத்தட்ட கூகுள் தான் மொசிலாக்கு பே பண்ணுது. ஆனால் மொசிலா கூகுள் தப்பு பண்ணாலும் தப்புன்னு ஓரளவு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று இன்டைரக்ட் மார்க்கெட் பெனட்ரேஷன். இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, எப்படி ப்ரௌசர் வந்து எப்படி பெனட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது, எப்படி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அந்தந்த ப்ரௌசருக்கு போகும்போது அந்தந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறது, உங்ககிட்ட அந்தந்த லிங்கை காமிக்கிறது, அதை கிளிக் பண்ணுறது. ட்ராக்கிங் சிஸ்டம் மூணாவது. இதுதான் இப்போ நம்ம பேச வேண்டியது. A company like Google generates the majority of its income from advertising. இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் நீங்கள் கூகுளில் போய் ஒன்று தேடுறீங்கன்னா, கூகுள் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் லிங்காக இதை காட்டணும், ரெண்டாவது லிங்காக இதை காட்டணுங்கிறதெல்லாம் வந்து பெய்டு ஆப்ஷன்ஸ். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் பற்றின கம்ப்ளைண்ட்ஸே நீங்கள் கூகுளில் போய் பார்க்க முடியாது. ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, இப்போ ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நான் அதோட காம்படிட்டர் SolarWindsனு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனி, இதோட காம்படிட்டர் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் அவங்களோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்லாம் எப்படின்னு பார்த்தா, மாதம் சர்ச் இன்ஜின் கம்பெனிஸ்க்குலாம் பே பண்ணுவாங்க. உண்மையிலே பே பண்ணுவாங்க. எதுக்காக பே பண்ணுவாங்க? எங்களை பற்றி எந்த நெகட்டிவான ஒப்பீனியனும் ஃபர்ஸ்ட் 5 பக்கத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எங்களை பற்றி தப்பாக கமெண்ட் எழுதியிருந்தா, நீங்கள் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் 6வது பேஜ் 7வது பேஜுக்கு மூவ் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் நம்ம ஒரு கூகுளில் போய் தேடுறோம்னா எத்தனை பேஜ் தேடுவோம்? ஒரு பக்கம் 2 பக்கம் தேடுவோம். அப்போது நல்ல கம்பெனி தான் முடிவுக்கு வந்துடுவோம். அப்போ எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எங்களை பற்றி காட்டக்கூடாது. இப்போ அது வந்து இப்போ நான் சொல்கிறது கம்பெனிஸ்க்கு. இப்போ எலெக்ஷன்லாம் வருதா, எல்லாம் பெரிய பெரிய பார்ட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டிஸ் கூட அந்த மாதிரி பண்ணலாம். பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கூட பண்ணலாம், நமக்கு தெரியாது. அதுதான் மெஜாரிட்டி அவங்களோட ப்ராஃபிட் மோட். இன்னொன்று நம்மளை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த ட்ராக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ராக்கிங் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் குக்கீஸ் வச்சு செட் பண்ணுறது. நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் போயிருப்பீங்க, நம்ம பார்த்த உடனே அக்செப்ட் குக்கீஸ் அப்படின்னு கீழே ஏதாவது பாப்அப் வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பாப்அப் வந்திருக்கும், அக்செப்ட் குக்கீஸ், நாங்கள் வந்து குக்கீஸ் செட் பண்ணுறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டால் என்னன்னே தெரியாமல் இல்லை பாதி தெரிஞ்சோம் நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். அது மூலமாக தான் அவங்க வந்து, இதான் ரெவென்யூ மாடல். அவங்களோட ரெவென்யூ மாடலே இதுதான். இந்த பார்த்தீங்களா, கூகுள் குரோம் இஸ் ப்ராபப்ளி பை ஃபார் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வெப் ப்ரௌசர். ஏன் வந்து அது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வெப் ப்ரௌசர்? ஆனால் மார்க்கெட் ஷேர் வந்து 60% கீழே தான் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, இவங்க வந்து நிறைய யூசரோட டேட்டாவை எடுக்கிறாங்க. யூசர்ஸ் டேட்டா அதை வந்து ஃபீடிங் எல்லாம் நிறைய எடுத்து அதை இவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியான பாயிண்ட். அப்போ இதெல்லாம் எப்படி டெக்னிக்கலாக பண்ண முடியுமா? இந்த மாதிரி யூசரோட டேட்டாவெல்லாம் டெக்னிக்கலாக வந்து ஒரு ப்ரௌசர் வந்து எடுக்க முடியுமா? நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ முன்னாடி ஃபேஸ்புக் வந்து இந்தியா முழுக்க நாங்கள் வந்து ஃப்ரீ ஏதோ எனக்கு பேர் மறந்துடுச்சு, ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ போட்டி வந்து ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் நடுவில். ஏன்னா கூகுள் நம்பர் 1 இருக்குது, ஃபேஸ்புக் நம்பர் 2 இருக்குது. யூசரோட டேட்டாவெல்லாம் எடுத்து அதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதுல வந்து இவங்க 2 பேரும் தான் நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்க. ஆனால் கூகுள் அளவு யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு இல்லை. அப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம், நம்ம இன்டர்நெட்டே ஃப்ரீயாக கொடுப்போம். இன்டர்நெட்டே ஃப்ரீயாக கொடுத்தோம்னா எல்லாருமே நம்மகிட்ட இன்டர்நெட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களோட எல்லா டேட்டாவையும் ஃபேஸ்புக் சர்வர் மூலமாக போகிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய நாடு முழுக்க எல்லாரும் எதிர்த்துட்டாங்க. அது இந்தியாவிலலாம் பயங்கர அப்போசிஷன். அதுக்கு கவர்மெண்ட்டே வந்து வேண்டாம், நீங்கள் ஃப்ரீ இன்டர்நெட்டே கொடுக்க வேண்டாம், டிஜிட்டல் இந்தியாவாக ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க ஃபேஸ்புக்லேருந்து. அதுக்கான அட்டம்ப்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக், கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தி அதர் சைடு இந்த மாதிரியான ஃப்ரீ இன்டர்நெட்டை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்கலாம், ஏன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வருது. அப்போ அந்த ப்ராஃபிட் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா, ஒருத்தர் மட்டும் டேட்டாவை எடுத்து பணக்காரன் ஆகிறதுக்கு பதிலாக எல்லா பீப்புளுக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுத்தா இந்தியா முழுக்க ஒரு பைசா செலவு இல்லாமல், இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது.
அது எப்போ நடைமுறைக்கு வரும், எப்போ நமக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் தியரிட்டிக்கல் ஸ்டோரிஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையிலேயே இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீ இன்டர்நெட்டுங்கிறது பாசிபிளா, அதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா, ஃபேஸ்புக் வந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்தா அதில் என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, ப்ரௌசர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இது எல்லாமே. ஏன் ப்ரௌசர் கூகுளில் சம்பாதிக்கிறது ஓகே, ப்ரௌசர் ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எல்லாமே. இதெல்லாம் போய் பாருங்க. ஜாங்கோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக developer.mozilla.org போய் ஜாங்கோ பாருங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சர்வர் சைட் வெப்சைட் ப்ரோக்ராமிங்கில் நல்ல நாலேஜ் அதில் எடுத்துக்க முடியும். ஃபைன். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதை டெக்னிக்கலாக இப்போ நம்ம பண்ண போகிறது, இப்போ டெக்னிக்கலாக இதெல்லாம் எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க பிஹைண்ட் ஸ்க்ரீன், இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். சரியா? அதுக்கு பேர் தான் செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ரொம்ப ஈஸி. செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, செஷன் மேனேஜ்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தான். அப்போ நம்மளை எப்படி ஹோட்டல் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணுவார்? டேபிள் நம்பர் வச்சிருப்பார். இந்த டேபிளில் இருக்கிறவங்க ஜூஸ் கேட்டாங்க, இந்த டேபிளில் இருக்கிறவங்க சாப்பாடு கேட்டாங்க, இந்த டேபிளில் இருக்கிறவர் தோசை கேட்டார் அப்படின்னு டேபிள் நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி நம்ம தான் இப்போ நம்ம கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோம், டக்டகோவில் போய் ப்ரௌஸ் பண்ணுறோம்னா நம்ம தான் கிளைண்ட், நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர், சுருக்கமாக சர்வர். அப்போ கிளையண்ட் சர்வர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற கம்யூனிகேஷன் தான் உண்மையிலேயே வந்து ப்ரௌசிங் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம போய் ஒரு விஷயத்த கேட்குறோம், அதை கூகுள் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அப்போ அதுக்கு பேர் தான் ப்ரௌசிங். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த தேடுறீங்க, அதை அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் தேடுவாங்கல்ல. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டுமே கூகுளில் போய் தேடுவார்? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் கூகுளில் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படிங்க இவர் தான் கேள்வி, இவர் தான் காஃபி கேட்டார், இவர் தான் ஜூஸ் கேட்டார், இவர் தான் சாப்பாடு கேட்டார்னு சர்வருக்கு எப்படி தெரியும்? சர்வர் அதை ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. இது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வர் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக கிளையண்ட்டே ஞாபகத்தில், நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஆர்டர் பண்ணீங்கிறத நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. கோயிலில் நான் செருப்புலாம் கழட்டி போடுறோம்ல, மொத்தமாக செருப்பு கழட்டி போட்டால் ஒரு டோக்கன் நம்ம கொடுத்துட்றாங்க, அந்த டோக்கனை வாங்கி வச்சுக்கிறோம். கரெக்டா? இப்போ நம்ம தான் கிளைண்ட்டு, செருப்பு நம்மளோட செருப்பெல்லாம் பாதுகாக்கிறவர் தான் சர்வர், அவர் தான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர், அவர் தான் சர்வர். நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து அந்த டோக்கனை அவர் கையில் கொடுக்குறோம். அந்த டோக்கனை பார்த்துட்டு ஓகே உங்களோட டேட்டா இதெல்லாம், இல்லை உங்களோட செருப்பு இதெல்லாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றாருல. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கிளையண்ட்டோ இல்லை சர்வரோ இவங்களோட செருப்பெல்லாம் தான் இது, இவங்க கேட்ட தகவல்லாம் தான் இது அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறது தான் செஷன் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டு இப்போ சொன்ன கதையெல்லாம் வெளிக்கதை, கோயிலில் செருப்பு போடுறது, கடையில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலாம் வெளியில் இருக்கிற ஸ்டோரி. அப்போ இங்கே நடக்கிறது ரியலாகவே ஒரு ரெண்டு மிஷினுக்கு இடையில நடக்கிற டிரான்ஸ்ஃபர். என்ன டிரான்ஸ்ஃபர்? டேட்டா டிரான்ஸ்ஃபர் இங்கே நடக்கிறது இல்லையா? இப்போ இங்கே நடக்கிறது டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபருங்கிற பேரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாலே இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் என்ன மாதிரி ப்ரோட்டோகாலில் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்போ அந்த ப்ரோட்டோகால் தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? HTTP ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அவர் திரும்ப ஒரு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார், இதெல்லாம் லிங்காக நடக்கும். அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னால் என்ன படித்தோம்? ப்ரோட்டோகால்னால் வெறும் ரூல்ஸ், எப்படி டேட்டாவை அனுப்புறது, அதுக்கு அவங்க எப்படி திரும்ப டேட்டாவை அனுப்புறது அப்படிங்கிற விதிகள், அதுதான் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகாலில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? இதில் ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ப்ரோட்டோகால் ஓகே, HTTP, IP, TCP இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் ஓகே. ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னா என்னது? அதை போய் தேடுவோம். அந்த லிங்க் எதுவும் அனுப்பிச்சி வச்சேன்னா உங்களுக்கு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் பற்றி, இல்லைன்னா விக்கிபீடியா இருக்கு. In computing, a stateless protocol is a communications protocol in which no session information is retained by the receiver. இப்போ ரிசீவர் தான் கிளைண்ட், சரியா? பை த ரிசீவர். ரிசீவர் தான் சர்வர், ரீடைன் பை த ரிசீவர். ரிசீவருங்கிறது நம்ம இப்போ டேட்டாவை அனுப்புகிறோம், டேட்டாவை அனுப்புறதுல ரிசீவர் தான், அவர் தானே ரிசீவ் பண்ணுறாரு, யூஸ்வலி ஏ சர்வர். ரெலவெண்ட் செஷன் டேட்டா இஸ் சென்ட் டு த ரிசீவர் பை த கிளைண்ட். நம்ம தான் வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் இன் சச் அ வே தட் எவ்ரி பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் கேன் பி அண்டர்ஸ்டுட். என்ன சொல்கிறாங்க?
ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்ங்கிறது ரொம்ப பெரிய பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா, நோ செஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் ரீடைன்ட். நீங்க எனக்கு இப்படி ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புறீங்க, அதே நேரம் நான் ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புறேன், இன்னொருத்தர் ஒரு தகவல் வேணும்னு கேட்டு அனுப்புறாரு. இது எதையுமே இந்த மாதிரி இவர் தான் கேட்டாரு, இவர் தான் கேட்டாரு, இவர் தான் கேட்டாருன்னு ரிசீவர் யாரு? சர்வர் வந்து எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டாரு. ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டாரு? அப்படி மெயின்டைன் பண்றது ஹியூஜ் டேட்டாவா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறதுனால மெயின்டைன் பண்ண மாட்டாரு. சரியா? அது வந்து ஓவர் பேர்டனா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த அப்ரோச்சை தான் ஹெச்டிடிபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இதுலலாம் ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, அப்போ ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்னு ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னா, ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்கு, அது தனி. ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா, அப்போ ப்ரோட்டோகால்ஸ்லேயே 2 இருக்கு. என்ன ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்னா, முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இது நடந்துச்சுங்கிறது. இப்போ யாராவது ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வந்துருந்தீங்கன்னா, டிசிபி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா. ஞாபகம் இல்லைனாலும் கவலை இல்லை, இப்போதைக்கு நம்ம டிசிபி பற்றிலாம் பேச போகிறது இல்லை. சரியா? ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால்ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம், யாரை வந்து கேட்டாங்க, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே இது ஞாபகம் இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, the program has no information about the previous data stream. முன்னாடி என்ன போச்சுங்கிறது ஞாபகமே இல்லை, and starts fresh with each data input. This is called stateless protocol. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நமக்கு இப்போ இருக்கிறது ஹெச்டிடிபி. நம்ம வந்து ஹெச்டிடிபியில் தானே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். அப்போ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னா கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்காது. கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக சர்வருங்கிறவர் ரிசீவர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்க மாட்டார். அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? இந்த சர்வருக்கு வந்து கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும். இந்த கிளையண்ட் தான் கேட்டிருக்காரு, இவர் தான் டேட்டாவை அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன்னா ஒரு டைம், இந்த செக்ஷனாக பிரிச்சுக்கிற மாதிரி. செஷன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷமா இவர் இந்த தகவல் கேட்டுட்டு இருக்காரு, இவர் இந்த தகவல் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது. உண்மையிலேயே ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு கடையில போய் நிக்கிறோம், 10 பேர் பொருள் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருள் கேட்கறாங்க. கடைக்காரர் அவங்களுடைய குரலை வச்சுதானே ஞாபகம் வச்சுட்டு, திரும்ப கேட்டவருடைய குரலை வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டோ இல்லை முகத்தை ஞாபகம் வச்சுட்டோ திரும்ப கொண்டு வந்து அந்தந்த பொருளை கொடுக்குறாரு 10 பேர் நிற்கும் போது. அப்போ 10 பேரையும் அந்த கடைக்காரரு குரலையோ இல்லை அவங்களுடைய முகத்தையோ வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு கொடுத்துட்றாரு. இங்கே அப்படி எதுவுமே கிடையாதுல்ல. இப்போ நம்ம அனுப்புற டேட்டால நம்ம விரும்பின ரெக்வஸ்ட்டை வந்து ப்ரௌசர்ல தான் அனுப்பிச்சு விட்றோம். அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல இவர் தான் டேட்டா கேட்டாரு, இவர் தான் கேட்டாருன்னு மெயின்டைன் பண்ணணும்ல. அப்படி மெயின்டைன் பண்ற ஒரு அப்ரோச் தான் குக்கீஸ். அதுல ஒரு அப்ரோச் குக்கீஸ். இதே மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிடன் டேட்டாலாம் வச்சிருப்பாங்க, ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜாங்கோ மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செஷன் ஏபிஐ. நான் இன்னும் அந்த மாடல்ஸ்லேயே ஏபிஐ பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். செஷன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஜாங்கோவில் தனியாக செஷன் மேனேஜ்மெண்ட்டை செஷன்னு ஒன்று வச்சு ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ இதில் எப்படி நடக்கும்? நம்ம ஒரு லேப்டாப் நம்ம போய் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்படி நான் கேட்குறதுக்கு பேர் தான் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். இது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் அந்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ், இதே கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். views.py வந்து ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும், அது ரெண்டர் பண்ணும், இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அனுப்புறது வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். அப்போ ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்னா அது ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். கண்டிப்பாக நீங்கள் அனுப்புறது யார் அனுப்புறா என்ன இதெல்லாம் எதையும் ஞாபகம் வச்சிருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, இப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும் போதே குக்கீஸ் சேர்த்து அனுப்புவாங்க. குக்கீஸ். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? குக்கீஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். குக்கீஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். குக்கீஸ்ங்கிறது உங்களோட லேப்டாப் பேர் என்ன, உங்கள் ப்ரௌசர் பேர் என்ன, நீங்கள் எந்த டைமில் கேள்வி கேட்டீங்க, நீங்கள் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நெட்வொர்க் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ கூகுள் குரோம்லாம் ஏன் லாகின் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன, வயசு என்ன, உங்களோட மெயில் ஐடி என்ன, நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா, எந்த நாடு, கருப்பா வெள்ளையா, எல்லா கதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் லாகின் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ரைட்டா? அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இந்த குக்கீஸ். அப்போ எப்போல்லாம் வந்து கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாரோ அப்போது சர்வர் வந்து ஒரு குக்கி ஆப்ஜெக்டையும் சேர்த்து அனுப்பிச்சுடும். ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து ஒரு குக்கி ஆப்ஜெக்டையும் சேர்த்து அனுப்பிச்சுடும்.
அந்த குக்கி ஆப்ஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகும், எங்கே அனுப்பிச்சு வைக்கிறப்போ அங்கே ஸ்டோர் ஆகும். கிளைண்ட் மிஷினில் ஸ்டோர் ஆகும். கிளைண்ட் மிஷினோட ப்ரௌசரில் போய் இது ஸ்டோர் ஆகும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஒரு பாஸ். இப்போ நான் சொன்னது வரைக்கும் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த ஸ்டோரி எல்லாம் புரியுதா? கூகுள் ரிமோட் டோன்ட் பி ஈவில் ஃப்ரம் இட்ஸ் கோட் ஆஃப் அப்படியா? நெட் நியூட்ரலிட்டி. ஆமாம் ஆமாம், நெட் நியூட்ரலிட்டி தான் போராடினாங்க. கரெக்ட் தான். இஃப் பாசிபிள் வாட்ச் தி சோஷியல் டைலமா டாக்குமெண்ட்ரி ஆன் திஸ். ஓ, இதெல்லாம் இந்த இளங்கோவன், கணேஷ், நீங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த டெலிகிராம் சேட்டில் எதுலையாவது போட்டு விடுங்களேன். இது அப்படியே காற்றோட பறந்துடும் ஜூமை க்ளோஸ் பண்ணோன்னே. கலெக்டிங் டேட்டா. சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, டாக்குமெண்ட்ரி லிங்க் எல்லாம் சொல்லுங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் தேடி பாருங்க, கார்பரேட்ஸ் ரிச்சர் தேன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சும்மா கூகுளில் போய் தேடி பாருங்க. ஒரு 50 கம்பெனி காட்டுவாங்க. இந்த நாட்டெல்லாம் விட, இந்த நாட்டோட மொத்த நாட்டோட ஜிடிபியை விட இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அதிகம் அப்படின்னு காட்டுவாங்க. அது ஒரு பெரிய கதையாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். நம்ம சும்மா லோக்கல் பாலிடிக்ஸ் தானே பேசிகிட்டே இருப்போம். இந்த இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இப்படி தானே பேசிகிட்டே இருப்போம். அப்படி இல்லை, ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக ஐடிக்குள்ளேருந்து நம்ம கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கை நம்ம கொடுக்கும். Request is stateless. How is possible to give cookies in response? ரெஸ்பான்ஸ் அனுப்பும் போதே, நல்ல கேள்வி, ரெஸ்பான்ஸ் அனுப்பும் போதே ஒரு குக்கீஸ் ஆப்ஜெக்டை அனுப்பிச்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த குக்கீஸ் ஆப்ஜெக்டை எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஹவு மச் டேட்டா கேன் ஸ்டோர் அஸ் குக்கி? ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். பால் பாண்டி கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. இப்போ பாருங்க, வேற என்ன கேட்குறாரு இளங்கோவன், நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் தானே நீங்கள் அனுப்புறீங்க. ஹெச்டிடிபியே ஸ்டேட்லெஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வர்ற ரெஸ்பான்ஸும் ஸ்டேட்லெஸ் தானே? ஆமாம், ரெஸ்பான்ஸும் ஸ்டேட்லெஸ் தான். அதனால தான் அது கூட குக்கி ஆப்ஜெக்ட் ஒன்று சேர்த்து அனுப்பிச்சி விட்றது. குக்கி ஆப்ஜெக்டை ஒன்று அனுப்பிச்சி விட்டு, இந்த ப்ரௌசர் ஆனில் இருக்கிற வரைக்கும், இந்த டேப் ஆனில் இருக்கிற வரைக்கும் இந்த குக்கியை அதில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றது. அந்த குக்கீஸ்லேயே 2 கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்று டெம்பரரி குக்கீஸ், இன்னொன்று பெர்சிஸ்டன்ட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரரி குக்கீஸ்னால் உங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகும்போதே க்ளோஸ் ஆயிடும். பெர்சிஸ்டன்ட் குக்கினா ரிமைனிங் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டேட்டா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா குக்கீஸை போய் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ உங்களோட ப்ரௌசர் செட்டிங்ஸில் போய் குக்கீஸ் எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை ஹவு டு டெலீட் குக்கீஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம போய் இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சர்வர் வந்து நம்மளோட மிஷினில் குக்கின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி. சர்வர்னு சொல்கிறீங்களே, எது சர்வர்? சர்வர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, நான் இப்போ கூகுள் தான் சர்வரா? இப்போ நான் கூகுள் ப்ரௌசரே கூகுளே ஓப்பன் பண்ணலையே, நான் விக்கிபீடியா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ விக்கிபீடியா ஒரு சர்வரா? இல்லை இப்போ developer.mozilla.org போயிட்டு இருக்கேன், இது ஒரு சர்வரா? எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறீங்களா? இல்லை mozilla.org ஒரு சர்வரா? எது சர்வர்? யாராவது சொல்கிறீங்களா? லொக்கேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், நல்ல பாயிண்ட். எல்லாரும் என்ன சொல்கிறீங்க இதுக்கு? இந்த இப்போ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஒரு பெரிய கதை எவ்வளோ நேரம் ஆத்துன்னு ஆத்திருக்கேன். இப்படி அமைதியாக இருக்கிறது நியாயமா? இல்லை சாப்பாட்டுக்கு பிறகு ஆத்துனதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டா? என்ன சொல்கிறீங்க லெனின் என்ன சொல்கிறீங்க? இப்போ எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் இதில் எது சர்வர்னு ஒரு டவுட் இருக்குது, அது ஒரு டவுட் இருக்குது. ஒரு ப்ரௌசருக்கு இப்போ என்னோட டவுட் எல்லாம் சொல்கிறேன், குறைஞ்சது இந்த டவுட் எல்லாம் கரெக்டானு பாருங்கள். ஒரு ப்ரௌசருக்கு ஒரே ஒரு குக்கி ஆப்ஜெக்டா, இல்லை ஒரு ப்ரௌசரில் நிறைய குக்கீஸ் இருக்குமா? ஒரு ப்ரௌசருக்கு ஒரே ஒரு குக்கி ஆப்ஜெக்டா, நிறைய குக்கீஸ் இருக்குமா? ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு குக்கியா, இல்லை மொத்தமாக கூகுளுக்கு மட்டும் ஒரே ஒரு குக்கியா? நிறைய குக்கீஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ரௌசரும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் இந்த இடத்துல இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னா, நான் இவ்வளவு சைட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ சைட்ஸ்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணியிருக்கு. அப்போ இவர் ஒரு சர்வர், 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 இவ்வளவும் இருக்கு. கரெக்டா? அப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குக்கி எனக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அதை நான் என்னோட கிளைண்ட்ல, என்னோட ப்ரௌசர்ல, ஏன்னா ப்ரௌசர் மூலமாக தான் நான் கான்டாக்ட் பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர்ல நான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட் மே ஹேவ் யூனிக் குக்கீஸ். கரெக்ட். செப்பரேட் குக்கீஸ் ஃபார் செப்பரேட் வெப்சைட்ஸ். கரெக்ட்.
அப்போ இந்த குக்கீஸ் இப்போ நான் வந்து நான் ஐடி இதெல்லாம் படிக்கணும், இன்டர்நெட் cookies.org போங்க, அதில் குக்கீஸ் பற்றி கிளியராக இருக்குது. என்னென்னலாம் போட்டிருக்கும், என்னென்ன டேட்டாவெல்லாம் எடுக்க முடியும், ட்ராக்கிங் எப்படி பண்ண முடியும், ட்ராக்கிங் ஆல் யூசர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆன் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, என்னோட ப்ரௌசரில் டேட்டாவெல்லாம் எடுக்கிறத பார்க்குறதுக்காக DuckDuckGoலேருந்து ஒரு இது இந்த இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆடான் நல்லாயிருக்கும். ப்ரைவசி பேட்ஜர் யார் யார் எவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்கங்கிறத காட்டும். நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இஎஃப்எஃபோட ப்ரைவசி பேட்ஜர் யூஸ் பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும். அது யூஸ் பண்ணி பாருங்கள். DuckDuckGoலேருந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன். நான் வந்து DuckDuckGoலேருந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேனே, இப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல டீனு காமிக்குதா, ப்ரைவசி கிரேட். இது வந்து DuckDuckGo கொடுக்குற ப்ரைவசி கிரேட். ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. நல்ல சைட்டாக இருந்தால் ஏபியில் இருக்கும், மோசமான சைட்டாக இருந்தால் டி இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும் என்னென்னலாம் அவங்க வந்து எடுக்கிறாங்க. சைட் இஸ் அ மேஜர் ட்ராக்கர் நெட்வொர்க், புவர் ப்ரைவசி, இதெல்லாம் அவங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ், புவர் ப்ரைவசி ப்ராக்டிசஸ். இப்போ நான் இதே இடத்துல விக்கிபீடியா போகிறேன்னு வைங்களேன், விக்கிபீடியாவோ விக்ஷனரியோ ஏதோ ஒரு வெப்சைட் போகிறேன்னா அவங்களோட ட்ராக்கிங்லாம் என்ன, B+, ரொம்ப பெருசாக எடுக்கல, இந்த கலர் மாதிரி இருக்கா, DuckDuckGo ப்ரைவசி எசென்ஷியல்ஸாக இருக்கும். அப்போ இவங்க என்னென்னலாம், இவங்களை பற்றி என்னென்ன, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டும் எந்த சைட்டை வந்து நிறைய டேட்டாவை நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இஎஃப்எஃப் வச்சுருக்கேன், ட்ராக்கிங் எல்லாம் சும்மா எடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபேஸ்புக்கோட ட்ராக்கிங் எல்லாம் இது பண்ணுறதுக்காக ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் பெருசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்வேச்சா அப்படின்னு அவங்க பெருசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேடி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இதை நான் எப்படி இந்த மாதிரியான குக்கீஸை நான் எப்படி ஜாங்கோக்குள்ளே பார்க்குறேன், அவ்வளோதான். இவ்வளோதான் இப்போ நமக்கு வேலை. ரொம்ப ரொம்ப ஈஸி. வழக்கம் போல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வழக்கம் போல் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன், இது லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ். அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன். இந்த லொக்கேஷன் போயிட்டு என்னோட வேலையை இது பண்ண போகிறேன். எப்படி குக்கீஸ் எப்படி செட் பண்ணுறது, ஜாங்கோவில் வந்து நான் எப்படி குக்கீஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்க போகிறேன். அப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் குக்கீஸ் டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். சிடி குக்கீஸ் டெமோ அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டேன். அந்த ப்ராஜெக்டில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Python 3 manage.py start app என்ன பேர் வச்சுக்கலாம், டெஸ்ட் ஆப் வச்சுட்டு இருந்தோமா, குக்கீஸ் ஆப்னு வச்சுக்கலாமா. இதான் என்னோட குக்கீஸ் அப்ளிகேஷன், குக்கீஸ் ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதான் என்னோட குக்கீஸ் அப்ளிகேஷன். அவ்வளோதான். இப்போ நான் போய் என்னோட லொக்கேஷனில் போய் பார்க்க போகிறேன். நீங்களும் இதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணுன்னா வெயிட் பண்ணுறேன். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க. சேம் ஓல்ட் ஸ்டெப்ஸ் பண்ணிக்கிட்டு காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தானே. ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 1 ஜாங்கோ அட்மின். நான் வேணால் இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். DuckDuckGo ஒரு சர்ச் இன்ஜின். வாட் இஸ் DuckDuckGo யூஸ் ஃபார்? க்ரோம் வெர்சஸ் க்ரோமியம். ஆமாம், க்ரோமியம் ஓப்பன் சோர்ஸ், க்ரோம் இல்லையே. க்ரோமியம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர், அதுவும் கூகுளோட தான், க்ரோம் இல்லை. குக்கீஸ் அக்செப்ட் பண்ணுறதுலாம் சேஃப் இல்லையா? ஏன்னா சில வெப்சைட் வந்து குக்கீஸ் அக்செப்ட் பண்ணலன்னா அது உள்ளே விட மாட்டுது. பெருசாக ஒன்றும் எடுத்துட மாட்டாங்க, ரொம்ப பெருசாக நம்மளோட எடுத்துட மாட்டாங்க. ஆனால் கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துலையும் அக்செப்ட் குக்கீஸ்னு கொடுக்குறது அவ்வளோ நல்ல டிசிஷன் இல்லை. என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டாவது கொடுக்கணும். சில வெப்சைட் உள்ளே போக முடிய மாட்டேது, அவங்க அக்செப்ட் பண்ணாதான் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குக்கீஸ்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உங்களோட ஃபிங்கரிங், டைப் பண்ணுற ஃபிங்கரிங் வச்சே எந்த யூஸருங்கிறதெல்லாம் கூகுள் கண்டுபிடிக்குது. கொஞ்சம் அதாவது நீங்கள் மெஜாரிட்டி ஓப்பன் சோர்ஸ். இப்போ இந்த திஷா ரவின்னு ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல டெல்லியில், இந்த டெல்லியிலையா பெங்களூரில் ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணி டெல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தை டூல் கிட். அது அந்த பொண்ணு பண்ணது கரெக்டாக தப்பாங்கிற டிஸ்கஷனை தாண்டி அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் சேட்டை கூகுள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு.
ஏன்னா கூகுள் டிரைவ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம்ல. ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் சேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளவு ரிஸ்கி இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து த்ரெட் இல்ல, ஒரு பிரைவசிக்கான த்ரெட்டா மாறுறாங்கல்ல. பொலிட்டிக்கல், அது வந்து பொலிட்டிக்கல்னு கூட வச்சுக்கிட்டா கூட, அந்த பொண்ணு கவர்மெண்ட் எதிர்த்தது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு வச்சுக்கிட்டா கூட, இல்லீகலான ஆக்டிவிட்டிஸை வந்து பண்ணக்கூடாதுல்ல கூகுள் மாதிரியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்காக அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர். தவிர்க்க முடியல சில இடங்கள்ல, யூஸ் பண்ணலாம். நம்ம இப்படிதான் இது பண்றது. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எல்லாம் பழைய காலத்து ஸ்டோரி தானே. அவ்வளோதான். இப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, அதுக்குள்ள ப்ராஜெக்ட், அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் என்னோட ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போறேன். குக்கீஸ் டெமோ ஓப்பன். குக்கீஸ்குள்ள போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள குக்கீஸ் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். என்னோட அப்ளிகேஷனுக்கு குக்கீஸ் ஆப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். பண்ணியாச்சா? இது உள்ள இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள என்ன வைக்க போறோம்? என்னோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட்ல. அதில் குக்கீஸ் ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட HTML ஃபைல் வைக்க போறேன். சரி, ரொம்ப ஈஸியான ஒரு HTML ஃபைல் தான் வைக்க போறோம். எப்படிங்கிறது பார்ப்போம். இதில் இப்படி கிரியேட் பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணிட்டீங்களா? HTML ஃபைல் சூப்பர். தென் ஓகே, டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளோட இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இப்போ என்னென்ன ஃபைல்லலாம் நம்ம கை வைக்கணும்? உங்களுக்கு என்னென்ன ஃபைல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த ஃபைலை எடிட் பண்ணணும், அடுத்து எந்த ஃபைல் எடிட் பண்ணணும், அடுத்து எந்த ஃபைல் எடிட் பண்ணணும்? நீங்க ஏதாவது ஒரு ஃப்ளோ ஞாபகம் வச்சிருக்கீங்களா? settings.py எடிட் பண்ணுவோமா? சரி, settings.py தான் சொல்லியிருக்காங்க பவித்ரா, அதுக்கு போகுமா? settings.py ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. இதில் என்னங்க பண்ணணும்? settings.py ஃபைலில் settings.py ஃபைலில் போயிட்டு பழைய settings.pyல இருந்து எடுத்து உங்களோட டெம்ப்ளேட் டைரக்டரி செட் பண்ணுங்க. கரெக்டா? இம்போர்ட் OSலாம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்வோமே, இதை செட் பண்ணுங்க. settings.py டெம்ப்ளேட் dir செட் பண்ணிட்டீங்களா? அது ஒரு பாயிண்ட் செட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா நேமு? ஓகே, டெம்ப்ளேட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அது ஒன்று செட் பண்ணணும், டெம்ப்ளேட் dirன்னு. அதை எங்கே செட் பண்ணிடுவோமா? எங்கே dirsல செட் பண்ணிடுவோமா? டைரக்டரிஸில். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும்? இன்ஸ்டால்ட் ஆப்பில் போயிட்டு என்ன பேர் வச்சுருக்கோம் நம்ம? குக்கீஸ் ஆப்பா? குக்கீஸ் ஆப்னு இங்கே கொடுக்கணும். இது ரெண்டு வேலையை முடிச்சிடலாமா? அப்போ முதல்ல நீங்கள் ஒரு வேளை ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வேலை முடிஞ்சுது. settings.pyல வேலை முடிஞ்சுது. கரெக்டா? எல்லாம் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. settings.py சரி. அதுக்கடுத்து வரிசையாக சொல்லியிருக்கீங்களா? settings.py views.py போயிருமா? அடுத்தது உங்களோட அப்ளிகேஷனில் views.py ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. views.pyல தான் இப்போ நம்மளோட வேலை இருக்கு. இந்த views.pyல தானே சொல்லணும் எந்த HTML ஃபைலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தானே சொல்லணும். இப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல சும்மா ஈஸியாக என்ன பண்ண போறோம்னா, குக்கீஸோட கவுண்ட், எத்தனை குக்கீஸ் வந்து சர்வர்ல இருந்து வருது அப்படின்னு பார்க்க போறேன். அப்போ எத்தனை குக்கீஸ் வருதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? இப்போ நமக்கு குக்கீஸை டெஸ்ட் பண்ண போற நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? எப்படி குக்கீஸை என்னோட ப்ரௌசர்ல நான் பார்க்கறது? குக்கீஸ் இருக்கு ப்ரௌசர்லங்கிறது தெரியுது, அதை நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கொஸ்டின். ரொம்ப ஈஸி. என்ன பண்ணியிருப்பாங்க? மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சில் உங்களோட பழைய views.py ஃபைலெல்லாம் எடுத்து பாருங்க. பழைய views.py ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னா, சரியா? கடைசியாக என்ன பண்ணோம்? டெம்ப்ளேட் ஃபார்ம்ஸ் டெமோலாம் பண்ணவா? ஃபார்ம்ஸ் டெமோ, அதில் இருக்கிற views.py ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன ஐடியா கிடைக்குது?
அங்க என்ன பண்ணாங்க, மாடல்ஸ்க்கு மாடல்ஸ்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணிட்டாங்க, ஃபார்ம்ஸுக்கு ஃபார்ம்ஸ்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு கிளாஸை யூஸ் பண்றாங்க, அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றாங்க. இதுதான் வியூஸ் டாட் பைல முன்னாடி பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னா இங்கே இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா, உங்களோட வியூஸ் டாட் பைலேயே ரெக்வெஸ்ட் வாங்குறீங்கல்ல, அதுவே போதும். இப்போ இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் ஒன்று எழுதுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க என்ன வியூஸ் டாட் பை போனாலும் இந்த இடத்துல பிராக்கெட்ல ரெக்வெஸ்ட், இந்த ரெக்வெஸ்ட் தான் HTTP ரெக்வெஸ்ட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்க போற ரெஸ்பான்ஸ் அது HTTP ரெஸ்பான்ஸ், அதுக்கு ஒரு HTML ஃபைலை நம்ம ரெண்டர் பண்றோம். இந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கும் உங்களுக்கு, அந்த அளவு நிறைய தடவை பேசியாச்சு. இப்போவும் அதே தான் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட குக்கீஸ் வந்து இருக்கா இல்லையா, அப்படி இருக்குன்னா எத்தனை குக்கி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன எழுதிக்கிறேன், குக்கீஸ் கவுண்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா? குக்கீஸ் கவுண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். எத்தனை குக்கீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறது. அப்போ குக்கீஸ் முதல்ல எங்க இருக்கும், குக்கீஸ் வந்து என்னோட கிளையண்ட் கிட்ட இருக்கும். அப்போ கிளையண்ட் கிட்ட குக்கீஸ் இருக்கு, கிளையண்ட்ல தானே குக்கீஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது. சர்வர் கொடுக்குற குக்கி கிளையண்ட்ல தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. இதானே நம்ம இந்த இடத்துல பேசிடணும். இவர் ரெக்வெஸ்ட்டை மட்டும் கொடுப்பாருங்க, அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸோட சேர்ந்து குக்கீஸையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பேசிடணும். அப்போ அப்படி குக்கீஸையும் அவர் கொடுக்குறாருன்னா, அப்போ ஏற்கனவே அந்த சர்வரை நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் குக்கீஸ் ஏற்கனவே நம்மளோட மிஷின்ல இருக்கும். இல்லை நான் இப்போ தான் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி முதல் தடவை தான் நான் கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, முதல் தடவை கான்டாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட குக்கீஸ் கவுண்ட்டு 0வா இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு குக்கீஸ் பேர் வேணும், இல்லை குக்கீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த குக்கீஸோட கவுண்ட் வேணும். 2 விஷயம் வேணும். ஒரு குக்கி, ஒவ்வொரு அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு குக்கி. கரெக்டா? நான் கூகுள் ஓப்பன் பண்ணியிருப்பேன், டக்டகோ ஓப்பன் பண்ணியிருப்பேன், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ட்விட்டர் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு குக்கி. ஒவ்வொரு தடவை நான் கூகுளில் 4 விஷயம் கேட்டிருப்பேன், அப்போ எனக்கு 4 குக்கி செட் ஆயிருக்கும். டக்டகோவில் ஒரு 10 விஷயம் கேட்டிருப்பேன், அப்போ எனக்கு ஒரு 10 விஷயம் செட் ஆயிருக்கும். அப்போ ஒவ்வொரு சர்வரும் எனக்கு ஒரு குக்கி கொடுத்துருப்பாரு, நிறைய குக்கி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ நான் வந்து முதல் தடவை ப்ரௌசருக்கு போறேன் அப்படின்னா எனக்கு குக்கியே செட் ஆயிருக்காது. அப்போ இப்போ குக்கி செட் ஆகுதுன்னா இப்போ 2 கேள்வி, அந்த குக்கியில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, எத்தனை குக்கி இருக்கு. 2 இன்ஃபர்மேஷன் வேணும். ஒன்று குக்கி, இன்னொன்று அந்த குக்கியோட கவுண்ட். இப்படி 2 இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பைத்தான்ல ஏதாவது ஒரு டேட்டா டைப் இருக்கா உங்களுக்கு தெரியும்? எனக்கு வந்து 2 பேரா வேணும். நான் வேணா அதுக்கான க்ளூ சொல்றேன். எனக்கு பேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி பேர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறதுக்கு என்ன டேட்டா டைப்? டிக்ஷனரி. சூப்பர். டிக்ஷனரின்னு ஒன்று படிச்சிருக்கோமா? டிக்ஷனரின்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல, அதோட தான் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களை நீங்க ரெக்வெஸ்ட்டை கொடுக்கும்போதே இங்க பாருங்க, ரெக்வெஸ்ட் டாட் குக்கீஸ், அவ்வளோதாங்க. இந்த குக்கீஸ்ங்கிறது, ரெக்வெஸ்ட் டாட் குக்கீஸ்ங்கிறது இது வந்து ஒரு டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரினா என்னது? பழைய கதை. டிக்ஷனரினா கண்டிப்பா கீ வேல்யூ பேர். அந்த வேல்யூ தான் உங்களோட குக்கீஸோட கவுண்ட். இந்த குக்கீஸ்ங்கிறது உங்ககிட்ட இருக்கிற குக்கீஸ். அப்போ இந்த டிக்ஷனரியில நம்ம ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம், கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம் டிக்ஷனரி படிக்கும்போது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கெட் ஆஃப்னு கொடுத்து நீங்க கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கெட் ஆஃப்னு கொடுத்து ஒரு கீ தேடுறீங்க, அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வேல்யூ. சூப்பர். இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்களே, சூப்பர். ராஜராஜன், இளங்கோவன். கெட் ஆஃப்னு கொடுத்து ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். இந்த கெட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது வந்து கெட் ஆஃப் கீன்னு கொடுத்தா வேல்யூ கிடைக்கும். இந்த கெட்டிலேயே இப்போ நான் ஒரு கீ கொடுக்குறேன், அப்போ கீயே இல்லை அப்படின்னா வேல்யூ கிடைக்காது. கரெக்டா? அப்படி இருந்துச்சுன்னா வேல்யூவா நீங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, 5ன்னு செட் பண்ணிக்கோங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா இந்த கீக்கான வேல்யூ கிடைக்கும். வேல்யூ இல்லைன்னா எனக்கு 5ன்னு வச்சுக்கோங்க, இதான் டிஃபால்ட் வேல்யூ. இப்படி செட் பண்ண முடியும். இது புரியுதா?
அப்போ நான் இந்த இடத்துல குக்கீஸ் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்னோட கவுண்ட், குக்கீஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். கவுண்ட்டுங்கிறது குக்கீஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்கள் மிஷினில் இருக்கிற குக்கீஸ், அந்த குக்கீஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி எத்தனை குக்கீஸ் இருக்கு அப்படிங்கிறது. அது அந்த கவுண்ட் இல்லைன்னா 0ன்னு வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை குக்கியே இது வரைக்கும் உங்கள் மிஷினில் செட் ஆகலைன்னா இந்த 0வை எடுத்துக்கோம். இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் எடுத்துக்கும். அந்த கவுண்ட்டை எடுத்து நான் கவுண்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னோட மிஷினில் இருக்கிற குக்கீஸோட கவுண்ட் எனக்கு கிடைக்கும். இந்த லைன் புரியுதா? நான் ரெக்வெஸ்ட் டாட் குக்கீஸ் டாட் கெட் ஆஃப்னு கொடுத்துட்டேன்னா குக்கீஸ் கவுண்ட் இருந்தால் அது கிடைக்கும். ஒருவேளை குக்கீஸே இல்லைன்னா அந்த இடத்துல குக்கீஸே இல்லை, அதனால 0ன்னு வச்சுக்கோங்கன்னா கவுண்ட்டு 0ன்னு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக எனக்கு கிடைக்கும். இப்படி குக்கீஸ் கவுண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எத்தனைங்கிறது கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இந்த கவுண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இதுதான் இப்போ எனக்கு வேணும். இதை நான் வந்து என்னென்னு ஸ்டோர் பண்ணிக்கிறது, டோட்டல் கவுண்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறது. இப்போ டோட்டல் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு மேலே இருக்கிற குக்கீஸ் அந்த கவுண்ட், அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை இன்டீஜராக மாற்றி அது கூட ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் போகும்போது ஒரு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு வேலை. ஒவ்வொரு தடவை நான் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், சர்வர் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு தடவை ரெஸ்பான்ஸ் வரும்போது எனக்கு ஒரு குக்கி கவுண்ட் ஆட் ஆகிட்டே வரணும். அதனால நான் ஒவ்வொரு தடவை வரும்போது இந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இவ்வளோதான் மொத்தமாக வேலை. இதை தான் நான் ப்ரௌசரில் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோட வியூஸ் டாட் பையில் இதை தான் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன்? ரெண்டர் கொடுத்துடலாமா? இதை தானே ரெண்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க? ரெக்வெஸ்ட். இதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும். குக்கீஸ் ஆப் தானே பேர் வச்சுருக்கோம். ஸ்லாஷ் அங்கே ஏதோ ஒரு ஃபைல் நேம் வச்சுக்குவீங்க. கரெக்டாக? குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. குக்கீஸ் கவுண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். என்ன அனுப்ப போகிறேன்? மை கான்டெக்ஸ்ட்னு போட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம். ஞாபகம் இருக்கா? அங்கே நான் இங்கேருந்து என்ன அனுப்புகிறேனோ அதை ஒரு டிக்ஷனரியாக அனுப்புவேன். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதை தான் இப்போ அனுப்ப போகிறோம். என்ன அனுப்ப போகிறோம்? என்னோட கவுண்ட் என்னங்கிறத அனுப்ப போகிறேன். அந்த கவுண்ட் என்னோட டோட்டல் கவுண்ட். அவ்வளோதான். இதை தான் நான் வந்து குக்கீஸ் கவுண்ட் டாட் HTML ஃபைலில் இப்போ என்கிட்ட இருக்கிற டோட்டல் கவுண்ட்டை அனுப்ப போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக இருந்தால் இந்த டோட்டல் கவுண்ட்டு 1ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா எத்தனாவது கவுண்ட்டோ, எத்தனாவது தடவை நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்புறீங்களோ அத்தனை நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னும் இதில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். லைன் நம்பர் 7ல் வந்து கான்டெக்ஸ்ட் அந்த எழுத தேவையில்லையா? அந்த கான்டெக்ஸ்ட்டை தான் டைரெக்டாக எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா கான்டெக்ஸ்ட்னு ஒன்று எழுதிட்டு, இங்கே கான்டெக்ஸ்டா, அது வந்து கம்பல்சரி கிடையாது. இங்கே எழுதுறது தானே கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிறது தானே. அது வந்து கம்பல்சரி கிடையாது. அது வந்து மேண்டேட்டரி. ஆமாம் இல்லைங்க, ரிட்டர்ன்லாம் வரும். ரிட்டர்ன் இன்னும் ஃபுல்லாக இது முடிக்கல. இது வரைக்கும் சொல்லியிருக்கிற ஸ்டோரியே ஒரு புது ஸ்டோரி. அதனால இது புரியுதாங்கிறது கேட்டுட்டு வெயிட் பண்ணுறேன். ஆமாம், ரிட்டர்ன் ரெண்டர்லாம் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ நான் டைப் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு சேட்டில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணா அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ இதை முடிச்சுட்டு சொல்கிறீங்களா? இதை இது பண்ணிட்டு ஒன்றும் கிடையாது. நம்மளோட ரெக்வெஸ்ட்டில் குக்கீஸ் இருக்கான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த குக்கீஸ் இருக்கான்னு பார்த்து அதோட கவுண்ட் என்னன்னு பார்க்குறோம். அந்த கவுண்ட்டை, குக்கீஸ் இருக்கிற கவுண்ட்டை நான் வந்து ரெஸ்பான்ஸாக அனுப்ப போகிறேன். அதுக்கு ரெண்டர் பண்ணும்போது ரிட்டர்ன்லாம் கொடுக்கணும். இன்னும் அந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ண போகிறேன். அப்போ ஏன் நீங்கள் இன்னும் ரிட்டர்ன் ரெண்டர் தானே கொடுப்பீங்க, ஏன் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கிறதான் எழுங்கோன்னு கேட்குறாரு. ரிட்டர்ன் கொடுக்கணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த ரிட்டர்ன் கொடுப்போம். இப்போ நான் திரும்ப வேணாலும் இதை சொல்கிறேன், பண்ணி முடிச்சவங்களுக்கு. பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களோட ரெக்வெஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மிஷினில் ஏற்கனவே கவுண்ட் இருக்கா, கவுண்ட் ஆஃப் குக்கீஸ், ஏதாவது குக்கீஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. குக்கீஸில் போயிட்டு ஏற்கனவே ஏதாவது ஒரு குக்கி இருக்கான்னு பார்க்கணுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி. இப்போ குக்கீஸ் ஆப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் கவுண்ட். அது ஏற்கனவே ஏதாவது குக்கீஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட் எடுத்து கவுண்ட்டுங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணுறீங்க.
அப்படி ஏற்கனவே எதுவுமே இல்லைன்னா 0ன்னு ஸ்டோர் பண்ணிடுறீங்க. இது ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். இதுதான் லைன் நம்பர் 5. அதனால அது ஒரு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி டோட்டல் கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த டோட்டல் கவுண்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து HTML ஃபைலுக்கு பாஸ் பண்ணுறீங்க. நீங்கள் குக்கீஸ் உங்கள் மிஷினில் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த குக்கீஸ் கவுண்ட்டை நீங்கள் HTML ஃபைலில் போய் ரெண்டர் பண்ண போகிறீங்க. இதுதான் இப்போ பண்ண போகிறீங்க. அப்போ ரெண்டர் பண்ணும்போது என்னென்னு ரெண்டர் பண்ணுறது, அந்த ரெஸ்பான்ஸில் நான் எதை, ஏன்னா இப்போ ரெஸ்பான்ஸ் அனுப்பணும்ல, இங்கே ரிட்டன் ரெண்டருங்கிறது ரெஸ்பான்ஸ் தானே, அதை எப்படி பண்ணுறது, அதான் அடுத்த ஸ்டெப். இது வரைக்கும் இருக்கிறது பண்ணிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? டன் டன். இப்போ அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். எதை ரெண்டர் பண்ண போகிறோம்? இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸை தானே ரெண்டர் பண்ணுவீங்க. அதனால இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை என்னோட ரெஸ்பான்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ். அதனால இதை நான் ரெஸ்பான்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸ்ல என்னோட குக்கியை செட் பண்ண போறேன். இப்போ ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் பண்றதுல இந்த ரெஸ்பான்ஸ்ல என்னோட குக்கியை செட் பண்ண போறேன். இதானே நான் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ரெக்வஸ்டோட வந்தாங்கன்னா அதானே நம்ம பேசணும். ஏதாவது ஒரு ரெக்வஸ்டோட வந்தாங்கன்னா அவங்கள பத்தின அந்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து ரெஸ்பான்ஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ குக்கீஸ்ங்கிறது அவங்க அந்த பர்டிகுலர் கிளையண்ட்டை பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். கரெக்டு தானே? அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ரெஸ்பான்ஸோட சேர்ந்து இந்த கவுண்ட் வந்து என்னோட கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் கவுண்ட் தானே. என்னோட மிஷினில் இது 5 இருக்கலாம், உங்கள் மிஷினில் 10 இருக்கலாம். அப்போ இந்த கவுண்ட்டுங்கிறது கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இந்த கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை என்னோட ரெஸ்பான்ஸில் நான் செட் பண்ண போகிறேன். ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை நான் அனுப்பிச்சி விட போகிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் கூகுளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க, கூகுள் ஒரு ரெஸ்பான்ஸை உங்களுக்கு அனுப்புது. அப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது கூகுள் ஒரு குக்கி வேல்யூவை சேர்த்து அனுப்புது. அந்த குக்கி வேல்யூ ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கு ஒவ்வொரு வேல்யூ. எனக்கு ஒரு வேல்யூ, நம்ம 10 பேர் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு குக்கி வேல்யூ, உங்களுக்கு ஒரு குக்கி வேல்யூ, இன்னொருத்தருக்கு இன்னொரு குக்கி வேல்யூ, அப்படி செட் பண்ணிக்குது. அது மூலமாக தான் இவர் தான் கான்டாக்ட் பர்சன் அப்படிங்கிறது. இந்த செருப்பு கதை சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இந்த டோக்கன் நம்பர், உங்களுக்கான டோக்கன் நம்பர் வேற, எனக்கான டோக்கன் நம்பர் வேற. அப்போ ஏன் டோக்கன் நம்பரை கொடுக்கும்போது அது எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேற, இன்னொருத்தர் வேற ஒரு டோக்கனை கொடுக்கும்போது அதுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேற. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னோட ரெஸ்பான்ஸோட சேர்ந்து டிராவல் ஆக போகுது. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரெஸ்பான்ஸில் போயிட்டு என்னோட லோக்கல்ல இருக்கிற ஒரு வேல்யூவையே சும்மா ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி? ரெஸ்பான்ஸ் டாட் செட் அண்டர்ஸ்கோர் குக்கி. இதெல்லாம் ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன். இது முதல் தடவை பார்க்கும்போது நீங்கள் சும்மா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது 2 தடவை பண்ணீங்கன்னா இது எப்படி இப்போ வந்து டைரெக்டாக போய் செட்டிங்ஸ் டாட் பையில் போய் மாற்றணும், வியூஸ் டாட் பையில் போய் மாற்றணுங்கிறது உங்களுக்கு பதிஞ்சிருச்சோ, அது மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற டிஃபால்ட் கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு ஓகே இப்படி தான் இருக்கணும், ரெஸ்பான்ஸில் குக்கி செட் பண்ணணும்னா இப்படி தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ இதுதான் என்னோட கவுண்ட். இந்த கவுண்ட்டை தான் நான் ரெஸ்பான்ஸில் செட் பண்ண போகிறேன். இந்த எதை டோட்டல் கவுண்ட்டாக நான் அதை செட் பண்ணிக்க போகிறேன். செட் குக்கி அப்படின்னு கொடுத்து இந்த கவுண்ட்டையும் அந்த வேல்யூவையும் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். புரியுதா? இப்போ நான் எழுதியிருக்கிற கோடு உங்களுக்கு புரியுதா? என்னோட ரெஸ்பான்ஸில் நான் ஒரு குக்கி வேல்யூவை செட் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவோட நான் ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ இது வரைக்கும் டைரெக்டாக HTML ஃபைலை மட்டும் ரெண்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு இங்கேருந்து வேல்யூ அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இப்போ ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எங்கே போகும்? இந்த ரெஸ்பான்ஸ் எங்கே போனாலும் நான் அங்கே இருக்கிற இந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த டோட்டல் கவுண்ட்டுங்கிற வேல்யூ கிடைச்சிடும். இது ஒரு மேப் டிக்ஷனரி தானே, கரெக்டா? அப்போ எனக்கு இந்த கவுண்ட் என்னன்னு நான் அங்கே போய் கேட்டேன்னா அதோட கவுண்ட் ரெஸ்பான்ஸ் தானே நான் போய் ப்ரௌசரில் போய் பார்க்க போகிறேன். அந்த ப்ரௌசரில் போயிட்டு நான் இதை பார்த்துடலாம். இது புரியுதா? இப்போ இங்கெல்லாம் கொடுத்தோம்ல, எம்ப்ளாயி இன்ஃபோ கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு போட்டு எம்ப்ளாயி இன்ஃபோ கொடுத்தோம். அந்த எம்ப்ளாயி இன்ஃபோ ஒரு மேப் ஃபார்மேட்டில் போச்சு, கரெக்டா? அந்த மேப் ஃபார்மேட்டில் போய் நீங்கள் ப்ரௌசரில் போய் ஃபார்ம்னு டைப் பண்ணால் ஃபார்மில் இருக்கிற எம்ப்ளாயி இன்ஃபோலாம் நீங்கள் பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அதே தான் இப்பவும் பண்ணுறோம். ப்ரௌசரில் போயிட்டு நான் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஃபார்மில் அனுப்புனதுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸாக அனுப்புகிறேன். அப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது கவுண்ட்டுன்னு போட்டு டோட்டல் கவுண்ட்டையும் சேர்த்து பாஸ் பண்ணுறேன்.
அப்போ ப்ரௌசரில் போய் கவுண்ட்டுன்னு யாராவது கேட்டாங்கன்னா எத்தனை குக்கீஸ் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். இது புரியுதா? இது புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இது புரிஞ்சுதுன்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். நம்ம இது முடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வேலையே முடிஞ்சது. இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த ரெஸ்பான்ஸை போய் இப்போ அடுத்து எந்த ஃபைல் settings.py எடிட் பண்ணியாச்சு, கரெக்டா? settings.py எடிட் பண்ணியாச்சு. அடுத்து views.py எடிட் பண்ணியாச்சு. இப்போ views.pyல ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணணும்ல. இப்படி ஒரு HTML ஃபைல் எங்கே கிரியேட் பண்ணணும்? அப்போ நம்மளோட பழைய இதில் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு எங்கே ஃபார்ம் ஆப்பில் எங்கேயாவது HTML ஃபைல் வச்சுருக்காங்களா பார்ப்போம். அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாமா? டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் இங்கே இருக்கிற input.html காப்பி பண்ணி நம்மளோட லொக்கேஷனுக்கு போயிடுவோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணிடுறீங்களா? ஒரு HTML ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குக்கீஸ் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் குக்கீஸ் ஆப்புக்குள்ளே இந்த ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். input.html. இந்த ஃபைல் நேம் என்னவா இருக்கணும்? குக்கீஸ் கவுண்ட்டுன்னு இருக்கணும். அவ்வளோதானே வேலை. இந்த இடத்துல போயிட்டு இதை குக்கீஸ் கவுண்ட்டுன்னு மாற்றிடுவோம். அப்போ நமக்கு குக்கீஸ் count.htmlனு ஒரு ஃபைல் கிடச்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். urls.py போட்டிருக்கீங்களா? urls.pyவும் பண்ணுவோம். இந்த HTML ஃபைல் views.pyல இருக்குது. views.pyல ஒரு HTML ஃபைல் இருக்குது. அதை ரெடி பண்ணிக்கிறேன். குக்கீஸ் count.htmlனு ஒன்றும் கிடையாது. இந்த பாடி டிவிஷன் இதெல்லாம் கூட ரொம்ப பெருசு. அப்போ நம்ம ஃபார்ம்லாம் பண்ணோம். இப்போ எனக்கு இதெல்லாம் கூட தேவையில்லை. பாடி HTML பாடிக்குள்ளே டைரெக்டாக போகிறேன். HTML பாடிக்குள்ளே போயிட்டு சும்மா முன்னாடி h1 கொடுத்து பண்ணோம்ல, அதே மாதிரி h1 கொடுத்து இந்த இடத்துல குக்கீஸ் கவுண்டிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அங்கேருந்து என்ன அனுப்பிச்சி விட்டேன்? கவுண்டா அதான் அனுப்பிச்சி விட்றேன். மேலே மறந்துடாமல் %load static கொடுத்துருங்க. அப்போ தான் அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ views.py போய் இந்த input.html டிஸ்டர்ப் பண்ணும். input.html அதாவது எங்கள் input.html இந்த குக்கீஸ் count.html டிஸ்டர்ப் பண்ணும். குக்கீஸ் count.html போயிட்டு கரெக்டாக தானே இருக்குது. குக்கீஸ் ஆப் எல்லாம் குக்கீஸ் count.html குக்கீஸ் count.html நீங்கள் கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறீங்க. அவ்வளோதான் வேலை. வேலை முடிஞ்சது. இதை உங்களோட HTML ஃபைலில் அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மூணாவது வேலை என்ன? ஏற்கனவே போட்டாங்க urls.py ஃபைலை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே போங்க. urls.py ஃபைல் எங்கே இருக்குது? urls.py ஃபைல் urls.py ஃபைல் இங்கே இருக்குது. urls.py ஃபைலுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணணும்? URL பேட்டர்ன் ஒன்று செட் பண்ண வேண்டியதான். இப்போ முதல்ல இங்கே ஃப்ரம் என்ன பேருங்க வச்சுருந்தோம்? குக்கீஸ் ஆப்பா அப்படி தானே பேர் வச்சுருந்தோம். ஃப்ரம் குக்கீஸ் ஆப் views.py குக்கீஸ் கவுண்ட் வியூன்னு பேர் வச்சுருக்கோமா? இதான பேர் வச்சுருக்கோம். ஃப்ரம் குக்கீஸ் கவுண்ட் வியூ import views கரெக்டா? இங்கே இந்த இதை காப்பி பண்ணி அடிச்சிட வேண்டியதான். views டாட் path சும்மா ஏபிசின்னு வச்சுக்கிறேன். views டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ. அவ்வளோதானேங்க வேலை. பார்த்து செட் பண்ணியாச்சா? இந்த நேம்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. குக்கீஸ் ஆப் தான் பேர் இருக்கா? குக்கீஸ் ஆப் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்புட் views டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ views டாட் குக்கீஸ் views டாட் குக்கீஸ் கவுண்ட் வியூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கீஸ் கவுண்ட் வியூ கரெக்டாக தான் இருக்குது. வேலை முடிஞ்சுதா? அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் இதை ரன் பண்ணி பாருங்கள். ப்ரௌசரில் கோடு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத இப்போ சர்வரை ரன் பண்ணிடுவோமா? சர்வரை ரன் பண்ணுவோம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா பார்ப்போம். பைத்தான் 3 manage.py எல்லாம் செட் பண்ணியாச்சுல. settings.py பண்ணியாச்சு, urls.py பண்ணியாச்சு, views.py பண்ணியாச்சு, HTML ஃபைல் பண்ணியாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா?
நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. manage.py run server. அவ்வளோதாங்க. ரன் ஆகுதா? உங்களோட குக்கீஸ் இதை பார்க்க முடியுதா உங்களால்? டாட் அவுட்புட் சூப்பர். எஸ், குக்கீஸ் என்னங்கிறத பார்க்க முடியுதா? குக்கீஸ் கவுண்ட் இஸ் 1. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் போகும்போதும் உங்களோட குக்கி செட் ஆகுதுங்கிறத இப்போ உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. கரெக்டா? உங்களோட பேஜை நீங்கள் ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே ரெஃப்ரெஷ் பண்ண இப்படி உங்களால் பண்ண முடியுது. இப்போ 50 ரெக்வஸ்ட் போயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா? எஸ். ஈச் டைம் ரெஃப்ரெஷிங் கவுண்ட் இன்க்ரீசஸ் பை 1. ஆமாம், அவ்வளோதாங்க குக்கீஸ். அப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை போய் பார்த்தோன்னா, இப்போ அவுட்புட்லேருந்து நமக்கு திரும்ப ஒரு தடவை போய் பார்த்தோன்னா, ஆமாம் நான் போய் urls.pyக்கு போகிறேன். இப்போ urls.py நீ என்ன சொல்லுது? ஏபிசின்னு டைப் பண்ணேன்னா நீ போப்பா குக்கீஸ் கவுண்ட் வியூக்கு போன்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு urls.pyக்கு போகிறோம். urls.pyல போய் URL ஏபிசிக்கு என்னன்னு பார்க்குது? குக்கீஸ் கவுண்ட் வியூக்கு போகுது. குக்கீஸ் கவுண்ட்டுக்கு போய் பார்த்தோன்னா குக்கீஸ் கவுண்ட் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை ஏற்கனவே இது ஃப்ரெஷ் ரெக்வஸ்ட்டா ஏற்கனவே இருக்கிற ரெக்வஸ்ட்டான்னு பார்க்குது. ஃப்ரெஷ் ரெக்வஸ்ட்டாக இருந்தால் 0ன்னு செட் பண்ணி அது கூட ஒன்று சேர்த்துக்குது. இப்போ நான் ஒரு 30 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்கனவே. இது 31வது ரெக்வஸ்ட். அதே ப்ரௌசருக்கு, அதே அப்ளிகேஷனுக்கு 127.0.0.1:8000/abcங்கிற அதே அப்ளிகேஷனுக்கு ஏற்கனவே 30 அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கவுண்ட் கூட ஒன்று ஆட் பண்ணி டோட்டல் கவுண்ட் 31ன்னு வச்சிருது. 31ன்னு வச்சுட்டு அந்த ரெக்வெஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸில் இந்த டோட்டல் கவுண்ட்டை ஆட் பண்ணிடுது. அந்த டோட்டல் கவுண்ட் ஆட் பண்ணதில்ல, அதை நான் வந்து குக்கியாக செட் பண்ணிடுறேன். அதே இன்ஃபர்மேஷனை குக்கியாக செட் பண்ணி யூசருக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன், ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி வச்சிட்றேன். அப்போ யூசர் ப்ரௌசரில் என்ன பார்ப்பாரு? இந்த குக்கீஸ் கவுண்ட்டில் அவங்க எப்படி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதை பார்க்குறேன். அவ்வளோதான் ஸ்டோரி. புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிற கதை புரியுதா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது கேள்வி இருக்குதா? எல்லாருக்கும் அவுட்புட் வருதா? இளங்கோவன் தேன்மொழி வருதுன்னு அவுட்புட் வருதுன்னு போட்டாங்க. பவித்ரா, கணேஷ், ராஜராஜன், பவானி அவுட்புட் வருதா? எதுவும் எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்கிறீங்களா? யாராவது ஸ்டக் ஆகி இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க. எஸ். யாருக்கெல்லாம் அவுட்புட் வரல? யாராவது அவுட்புட் வராமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா இதே அப்ளிகேஷனை திரும்ப எடிட் பண்ண போகிறேன். எஸ், காட் அவுட்புட். ஓகே. யாராவது அவுட்புட் வராமல் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதே அப்ளிகேஷனை இப்போ குக்கீஸ் வந்து வேண்டான்னு சொல்ல போகிறோம். குக்கீஸ் வேண்டாம், நம்ம வந்து குக்கீஸ்ங்கிறது ஜென்ரலைஸ்டு ஒரு அப்ரோச், இதுக்கு ஜாங்கோல ஒரு அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு இதே ஃபைலை எடிட் பண்ண போகிறோம். யாரும் அப்படி இருக்கீங்களா? சரி, அப்படின்னா அடுத்த பாயிண்ட் பேச போயிடலாமா? இப்போ குக்கீஸ் எல்லாம் பாராட்டி பேசியாச்சு. இப்போ குக்கீஸ் வேண்டாம்னு சொல்லணும். இப்போ குக்கீஸ் வந்து இந்த மாதிரியா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் குக்கீஸில் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து குக்கி வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு மேஜர் ட்ராபேக். ஏன் மேஜர் ட்ராபேக் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, செருப்பெல்லாம் கழட்டி போடுறீங்க, அவர் கையில் ஒரு டோக்கன் வச்சுக்கிட்டாரு, உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாரு. இது மாதிரி தான் குக்கீஸை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் டோக்கன் நம்பர் கொடுத்தோடனே கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது. அப்போ இதில் என்டையராக இந்த டோக்கன் நம்பர், அந்த டோக்கன் இருக்குல்ல, அந்த டோக்கன் வந்து அந்த செருப்பை வாங்கிட்டு போகிற ஒரு கையில் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ அவர் அதில் எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதை வெரிஃபை பண்ண சர்வரால் முடியாது, பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா சர்வர் வந்து இப்போ செருப்பு டோக்கன் ஸ்டோரியிலையாவது இவர்கிட்டையும் அவர்கிட்டையும் ஒரே கண்டென்ட் இருக்கும் வெரிஃபை பண்ணுறது. இங்கே சர்வர் எதையுமே மெயின்டைன் பண்ணாது. எல்லா டேட்டாவுமே வந்து கிளையண்ட்டு கிட்ட தான் இருக்கும். கிளையண்ட்டு கிட்ட இருந்து குக்கீஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுக்கும். அப்படி எடுக்கிறதுல இருக்கிற ஒரு மேஜர் டிராபேக், அப்போ கிளையண்டோட மிஷின் வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா சர்வருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். அப்போ சர்வரும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது மேஜரான ஒரு டிராபேக் குக்கீஸ். அதை விட மேஜரான ஒரு விஷயம், குக்கீஸ்ங்கிறதே ரொம்ப வெரி லெஸ் சைஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரொம்ப சின்னதாக தான் அதில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும்.
அதுவும் நீங்கள் இந்த கோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட குக்கீஸோட கோடை நான் இங்கே எங்கேயோ காமிக்கும் போதே எப்படி காமிச்சிருப்பேன்னா, குக்கீஸோட கோடு எல்லாமே இந்த கவுண்ட் எல்லாம் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். அப்போ எல்லா குக்கீஸுமே டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதை நீங்கள் வேணும்னா இன்டீஜராக மாற்றணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து அப்போ எனக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு இன்டீஜர் இருக்குது, இல்லை வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு குக்கீஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. இதுதான் குக்கீஸோட லிமிடேஷன்ஸ், மேஜர் லிமிடேஷன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசரும் எவ்வளோ குக்கீஸை ஸ்டோர் பண்ணுறதுங்கிற லிமிடேஷன் அதை அந்த ப்ரௌசர் கொடுக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குக்கீஸில் இருக்குது. அது போக இதில் டெம்பரரி குக்கி இருக்கிறது, இதில் வந்து பெர்மனன்ட் குக்கியா டெம்பரரி குக்கியா, அப்போ வந்து டெம்பரரி குக்கினா எவ்வளோ டைம் வந்து அந்த டேட்டா சேவ் ஆயிருக்கும், அதோட டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் குக்கீஸில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? வரிசையாக இதில் வேணால் டைப் பண்ணுறேன், நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத பாருங்கள். ஆஸ் குக்கீஸ் ஆர் யூஸ்ட் இன் கிளையன்ட் சைட் தேர் இஸ் நோ செக்யூரிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செக்யூரிட்டி ஒன்றுமே குக்கீஸில் கிடையாது. இன்னொன்று, குக்கிங்கிறதே ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன், அதில் பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுத்து வைக்க முடியாது. வெரி லெஸ் இன்ஃபர்மேஷன். அந்த வெரி லெஸ் இன்ஃபர்மேஷனும் ஒன்லி ஸ்ட்ரிங் வேல்யூஸ். அப்போ நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் குக்கியில் டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி குக்கியில் மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் குக்கீஸ் அது எத்தனை அப்படிங்கிறதுலாம் இதிலலாம் குக்கீஸில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இதை எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது? மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் குக்கீஸ் இருக்குது, டெம்பரரி குக்கீஸ்னால் எவ்வளோ டைம், அதை எப்படி நான் ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இதை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, குக்கின்னு ஒன்று வேண்டாம், அதுக்கு பதிலாக செஷன் ஐடின்னு ஒன்று நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் சும்மா இதில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. செஷன் ஐடி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ செஷன் ஐடினா என்னது? இப்போது சும்மா நெட்டில் போய் பார்ப்போமே, ஜாங்கோ செஷன் ஆத்தென்டிகேஷன் இல்லை செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு செஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. Full support for anonymous sessions. The session framework lets you store and retrieve arbitrary data on a per site visitor basis. It stores data on the server side. இதான் முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்த குக்கீஸ் எல்லாமே கிளையன்ட் சைடு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். இந்த லைனை பாருங்க, it stores data on the server side and abstracts the sending and receiving of cookies. அப்போ குக்கீஸ்லயே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு செஷன் ஐடி செட் பண்ணிடுவாங்க. இதுலயே ஒரு ஒவ்வொரு தடவையும் குக்கீஸ் கண்டெய்ன் செஷன் ஐடி நாட் த டேட்டா இட் செல்ஃப். சரியா? இப்படி செட் பண்ணிடுவாங்க. அப்போ இதை எப்படிங்க பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. உங்களோட settings.py ஃபைலில் இதெல்லாம் ஏற்கனவே, இப்போ நான் இதெல்லாம் நிறைய பண்ணணுமா? தேவையே கிடையாது. உங்களோட settings.py ஃபைலுக்கு போங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் வயா எ பீஸ் ஆஃப் மிடில்வேர் மூலமாக நாங்கள் பண்ணிடுவோம். அப்போ மிடில்வேர் மூலமாக பண்ணிடுவோம்னா உங்களோட settings.py ஃபைலுக்கு போங்க. அங்கே போய் மிடில்வேர்னு ஒன்று இருக்கா பாருங்க, அதில் ஜாங்கோ கான்ட்ரிபியூட் செஷன்ஸ் மிடில்வேர், செஷன் மிடில்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களோட மிடில்வேர் இருக்கா? எதில்? settings.py ஃபைல். அப்படி இருக்கான்னு பாருங்களேன். நம்மளோட settings.py ஃபைலுக்கு போயிடுவோம். மிடில்வேர் இவ்வளோ நாள் நம்ம வந்து மிடில்வேர் ஃபோக்கஸ் பண்ணல, இன்ஸ்டால்ட் ஆப் தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மிடில்வேரில் அவங்க என்ன சொன்னாங்க? ஜாங்கோ contrib.sessions.middleware.session மிடில்வேர். அப்போ செஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிடில்வேரில் இப்படி ஒன்று இருக்கா? அதே மாதிரி இன்ஸ்டால்டு ஆப்லேயும் Django.contrib.sessions இருக்கா? அப்படியே ஒன்றா இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம். ஓ, இதெல்லாம் அவங்க ஏற்கனவே யோசிச்சு இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க போல அப்படிங்கிறது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. If you don't want to use sessions, you might as well remove the session middleware line from middleware and Django contrib.sessions from your installed apps. It will save you a small bit of overhead. கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். நீங்கள் இதுவே யூஸ் பண்ணலன்னா இதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ நீட்டாக அவங்களே உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இதெல்லாம் அதோட டாக்குமெண்டேஷனே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம். எப்படி ஃபைல் பேஸ்டு செஷன் கொண்டு வர்றது, குக்கி பேஸ்டு செஷன் எப்படி கொண்டு வர்றது, இந்த ஸ்டோரி எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? இந்த செஷன் குக்கி ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, நான் பார்க்கலாம். சரியா?
அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போது முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செஷன் ஐடி செட் பண்ண போகிறோம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு குக்கீஸ் வேண்டாம். குக்கீஸ் வேண்டாங்கிறதுனால ஜாங்கோ என்ன பண்ணுது, ஒரு செஷன் ஐடி செட் பண்ணுது. அந்த செஷன் ஐடி குக்கீஸ்ங்கிறது கிளையன்ட் சைடு ஸ்டோர் ஆகும். அதனால தான் அதில் செக்யூரிட்டி இல்லைங்கிறது பேசணும். ஆனால் இந்த டேட்டா இட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஆன் தி சர்வர் சைடு. சர்வர் சைடு இப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு ஐடி நம்பர் சர்வர் சைடு வச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வருது கிளையண்ட்டு கிட்ட இருந்து, நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது. இப்போ வந்து கிளையண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. இப்போ இவர் தான் கிளையண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. இப்படி வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு, எனக்கு இது வேணும் அப்படின்னு. இதுதான் கிளையண்ட்டோட ரெக்வஸ்ட். கரெக்டா? இப்படி வரும்போது இந்த கிளையண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து ஃபியூச்சர்ல இவர் வந்து கேட்குற டேட்டாவை கொடுக்கறதுக்கு இவரோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு நினைச்சா சர்வர் என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு செஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணும். சர்வர் தனியாக ஒரு செஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஒரு செஷன் ஆப்ஜெக்டை இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அந்த செஷன் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த கிளையண்ட்டுக்கு இப்படி ஒரு செஷன் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு தடவையும் இப்படி வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு செஷன் ஐடி, அந்த செஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐடி தான் செஷன் ஐடி. இப்படி வந்து இந்த கிளையண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செஷன் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி வைக்குமா, ஒரு மெமரி. அதுக்கு நம்ம வச்சுக்கிற யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான் செஷன் ஐடி. இப்போ ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது முன்னாடி குக்கீஸ் அனுப்பிச்சுல ரெஸ்பான்ஸோட சேர்ந்து, கரெக்டா? இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, முந்தின ஸ்டோரி. இப்போ கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு, சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புது. அப்படி ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது முன்னாடி குக்கீஸை சேர்த்து அனுப்பும். அந்த குக்கீஸை கிளையண்ட்ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ குக்கீஸ் அனுப்பாது, செஷன் ஐடி அனுப்பும். அந்த செஷன் ஐடியை லோக்கல்ல, அப்போ கிளையண்ட்டுக்கிட்டையும் இப்போ செஷன் ஐடி இருக்கும், சர்வர்கிட்டையும் செஷன் ஐடி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கிளையண்ட் திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும்போது, அதே கிளையண்ட் தான், அந்த செஷன் ஐடி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அப்போ அதே கிளையண்ட் தான்ங்கிறது சர்வருக்கு புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி செஷன், அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த செஷன் ஐடி இருக்கிற வரைக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ப்ராஃபிட் என்ன? இப்போ இருக்கிற ப்ராஃபிட், சர்வர் சைடு ஒரு சின்ன செஷன் ஐடின்னு ஒன்று ஸ்டோர் ஆகுது. அதனால எந்த கிளையண்ட், இங்கே இருக்கிற டேட்டா என்ன, அங்கே இருக்கிற டேட்டா என்ன, இதெல்லாம் நமக்கு வந்து கிளியராக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் செஷன் ஏபிஐ அப்படின்னு சொல்றது. முன்னாடி சர்வர் எந்த ரோலும் பிளே பண்ணாது குக்கீஸ்க்கு. இப்போ செஷன் ஐடி சர்வர் சைடு இருக்கும். அதனால சர்வரால கிளையண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது புரியுதா? What is the difference between set cookies using JavaScript and set using Python from server? Set cookiesங்கிறது இப்போ நம்ம பண்ணதான் set cookies. JavaScript கிளையண்ட் சைடு தான். set cookiesனு நம்ம பண்ணது அதுதான். இப்போ நம்ம பண்ண போறது செஷன் ஐடி மெயின்டைன் பண்ண போறோம். சரியா? அப்போ செஷன் ஐடிங்கிறது சர்வர் சைடு ஒரு டேட்டா மெயின்டைன் ஆகும். அதை நம்ம அனுப்ப போறோம். சர்வர் சைடும் எந்த கிளையண்ட் இருக்காரு, அவருக்கான செஷன் ஐடி என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சர்வர் சைடும் ஸ்டோர் பண்ணுவாங்க. முன்னாடி குக்கீஸ்ல அது கிடையாது. அப்போ குக்கீஸ்ல அது கிடையாதுன்னா அது அதோட கண்ட்ரோல் முழுக்க கிளையண்ட் கிட்ட இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. கிளையண்ட்டுக்கும் செஷன் ஐடி என்னன்னு தெரியும், சர்வருக்கும் செஷன் ஐடி என்னங்கிறது தெரியும். புரியுதா? இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்? இதுல எனக்கு தோன்ற கேள்வி கேட்குறேன். அப்போ சர்வர் சைடு இது எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? நீங்க சர்வர் சைடு ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, சர்வர் சைடு எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? இந்த கேள்வி கரெக்டா? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சர்வர் சைடு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆமா, டேட்டா பேஸ் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, ஜாங்கோ டிபி ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த டிபியில் இந்த குக்கீஸ்லாம் செஷன் ஐடியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதுதான் மாடல்ஸ் டாட் செஷன். மாடல்ஸ்னு ஒன்று பார்த்தோமா, அதுதான் மாடல்ஸ் டாட் செஷன். ஜாங்கோ டாட் கான்ட்ரிப் டாட் செஷன்ஸ் டாட் மாடல் அப்படிங்கிறது அதுதான். இந்த மிடில் வேருங்கிறது மாடல் தான், மாடல்ஸ் தான் மிடில் வேர், அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சரியா? அது மாடல்ஸ்னு கொடுக்குறதுக்கு பதிலாக மிடில் வேர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். இது புரியுதா?
மிடில்வேர்ங்கிறது மாடலை மீன் பண்ணுறது, மாடலில் இது ஸ்டோர் ஆகும். சரி, அப்போ நான் இப்போ என்னங்க பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், உங்களோட views.py ஃபைலில் போயிட்டு குக்கீஸை செட் பண்ணணும்ல. இப்போ நான் என்னோட வியூஸ், நீங்களும் உங்களோட views.py ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. views.py. இப்போ நம்ம பண்ண வேண்டியது views.py ஃபைலில் குக்கீஸை நம்ம வந்து செட் பண்ணோம்ல ரெஸ்பான்ஸா, அதுக்கு பதிலாக நம்மளோட செஷன் ஐடியை நம்ம செட் பண்ணால் போதும். அப்போ செஷன் ஐடி எப்படி செட் பண்ணுறது? ரெக்வெஸ்ட்டில் குக்கீஸ்க்கு முன்னாடி குக்கீஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக ரெக்வெஸ்ட்டில் செஷன்னு ஒன்று இருக்கும். அந்த செஷனை எடுத்தோன்னா ரெக்வெஸ்ட்டில் ஏற்கனவே ஏதாவது செஷன் ஐடி மெயின்டைன் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். வேற எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நான் இந்த கோடை மாற்றி விட்டுட்டேன்னா என்னோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்போ நான் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதே கோடை தான் திரும்ப எழுத போகிறேன். வேறு எதுவும் புதுசாக எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. இதே குக்கீஸ் கவுண்ட்டுன்னு எழுதிட்டு இப்போ எனக்கு குக்கீஸ் கவுண்ட்டுக்கு பதிலாக செஷன் ஐடி, அவ்வளோதான். அப்போ செஷன் ஐடி எப்படி எடுக்கிறது? இதே தான் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு உங்களோட ரெக்வெஸ்ட்டில் ஏற்கனவே செஷன் ஐடி ஏதாவது இருக்கா அப்படின்னா செஷன் டாட் கெட் ஆஃப் கவுண்ட். ஏற்கனவே ஏதாவது செஷன் ஐடி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா 0ன்னு செட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டு இப்போ டோட்டல் கவுண்ட்டை 1ன்னு டோட்டல் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு அந்த கவுண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, செஷன்னு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டா போதும். இந்த செஷனை நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டா போதும். அப்போ செஷனை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது? இப்போ என்னோட ரெக்வெஸ்ட்டில் இப்போ பாருங்கள், என்னோட ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிடுறேன். இந்த ரெக்வெஸ்ட்டில் இருக்கிற செஷன், இந்த சின்டாக்ஸ் வந்து ஒரு தடவை 2 தடவை உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆனால் தான் கரெக்டு. இப்போவே நான் அதை உங்ககிட்ட சொல்கிறது நல்லா இருக்காது. என்னோட செஷனில் கவுண்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன். அந்த கவுண்ட்டுக்கான வேல்யூவாக இந்த டோட்டல் கவுண்ட்டை வச்சுருங்க. எவ்வளோ செஷன் ஐடி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் மொத்த வேலையே. எவ்வளோ இந்த செஷன் ஐடி, இப்போ செஷன் ஐடி குக்கீஸை செட் பண்ணுறதுக்கு பதிலாக செஷன் ஐடி செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம். நீங்கள் முன்னாடி பண்ண கோடையும் இப்போ இருக்கிற கோடையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நான் ரெண்டர் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ரெண்டரிங் என்ன பண்ணுவீங்க? ரெக்வெஸ்ட் கமா இப்போ என்ன பேர் வச்சுருந்தோம் நம்ம? குக்கீஸ் ஆப்பா, குக்கீஸ் ஆப் அப்படின்னு வச்சுருந்தீங்க. குக்கீஸ் ஆப் ஸ்லாஷ், கரெக்டா? குக்கீஸ் கவுண்டா, குக்கீஸ், இது குக்கீஸ் கவுண்ட்டுன்னு வச்சுருக்கக்கூடாது, நம்ம குக்கீஸ் கவுண்ட்டுனே வச்சுருக்கோம், பரவாயில்ல. எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கொடுத்துட்டு அதே கண்டென்ட் எனக்கு இந்த கவுண்ட்டை அனுப்பிச்சி வச்சுருங்க. இந்த கவுண்ட்டா என்னோட டோட்டல் கவுண்ட்டை அனுப்பிச்சி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது புதுசு, டக்குன்னு கிரிப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாளில் இந்த செஷன்னா இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ரெக்வெஸ்ட் டாட் குக்கீஸ்னு வச்சா குக்கீஸ் கிடச்சிரும், ரெக்வெஸ்ட் டாட் செஷன் வச்சா செஷன் கிடச்சிரும். அந்த செஷனுங்கிறது ஒரு டிக்ஷனரி அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிடும். இதை பண்ணிவிட்டு மறந்துடாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சரி, முதல்ல இதை அனுப்பிச்சி வைக்கிறேன், அதுக்கப்புறமா அது சொல்கிறேன். இந்த சேஞ்சை பண்ணிடுங்க. இந்த சேஞ்சை பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துடாமல் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இதை பண்ணிவிட்டு உங்ககிட்ட இப்போ நான் வந்து என்ன பாயிண்ட் தெரியுமா சொல்லியிருந்தேன்? இந்த டிஸ்கஷனில் என்ன பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன்? இது டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா? இங்கே மெயின்டைன் ஆகிற செஷன் ஐடி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு. அப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுதுனாலே நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்ன தெரியுமா? மைக்ரேட். மறந்துடாம மைக்ரேட் கொடுத்துடணும். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேற எந்த சேஞ்சும் பண்ணல. குக்கீஸ் கவுண்ட்டை மாற்றிருக்கோம். அதே கவுண்ட்டை அதே குக்கீஸ் கவுண்ட் பேஜில் போய் பார்க்க போகிறோம். views.pyல இது மட்டும் போதும். urls.pyல அதே குக்கீஸ் கவுண்ட் தான் கொடுக்க போகிறோம். settings.pyல ஏற்கனவே எல்லாமே இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு வேணுங்கிறது. அப்போ இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது மறந்துடாம நம்ம செய்ய வேண்டியது மைக்ரேட் பைத்தான் 3 manage.py மைக்ரேட் முதல்ல கொடுத்துடணும். மைக்ரேட் கொடுத்தா தான் டிபி அப்டேட் ஆகும். ஓகே, இந்த செஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. செஷன் மெயின்டைன், இந்த ஆப்ரேஷன்ஸ் டு பெர்ஃபார்ம்ல செஷன்ஸ் இருக்கா? இப்போ தான் நம்ம இந்த அட்மின் ஆத் கண்டென்ட் டைப் செஷன்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? இப்படி ஒரு செஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான்
செஷன்லாம் இங்கே இருக்குது. புரியுதா? அப்போ மறந்துடாம பைத்தான் 3 manage.py மைக்ரேட் கொடுத்துருங்க. மைக்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சர்வரை ரன் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இதை பண்ணிடுறீங்களா? மேக் மைக்ரேஷன்ஸ், மைக்ரேட். இப்போ நான் போயிட்டு எங்க இருக்கு குக்கீஸ் கவுண்ட் 1ன்னு திரும்ப மாறிடுச்சா? இப்போ நான் என்னோட ப்ரௌசருக்கு போகிறேன். என்னோட குக்கீஸ் கவுண்ட் 1ன்னு மாறிடுச்சு. இப்போ என்னோட குக்கீஸ் கவுண்ட் குக்கீஸ்லேருந்து வரல, செஷன் கவுண்ட். இது வந்து நான் ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு இங்கே கிடைக்கிறது. உங்களுக்கு இப்படி வருதா பார்த்து சொல்லுங்க. மறந்துடாம பைத்தான் 3 பைத்தான் 3 manage.py மைக்ரேட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் செஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இது தவிர இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க பொதுவானா, ஒவ்வொரு செஷனுக்கும் செஷனோட ஏஜ்லாம் சொல்லுவாங்க. இந்த செஷன் எவ்வளோ டைம் இருக்கும், அது வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகும், இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த views.py இங்கே இருக்குங்க, views.pyலேயே அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி அனுப்பிச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதை வேல்யூவாக அனுப்பிச்சு பிரிண்ட் பண்ணி கமா கொடுத்து HTML பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இங்கேயே கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துலையே இப்போ நான் வந்து அங்கே ப்ரௌசரில் போய் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ரெக்வெஸ்ட்டில் இந்த செஷனுக்கான எக்ஸ்பைரி டேட் என்ன, எவ்வளோ நாள் இந்த செஷன் வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசர் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். request.session.get expiry date அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை ரன் பண்ணிட்டு இதையும் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து கிளியர் முதல்ல இப்போ ரன் சர்வர்னு கொடுத்தேன்னா இந்த காமிக்குதா? சிஸ்டம் செக் ஐடென்டிஃபைடு February 22, 2021 10/2 வரைக்கும் இந்த செஷன் மெயின்டைன் ஆகும். இதுதான் எக்ஸ்பைரி டேட். நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்க்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளாக செஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டது பைத்தான்ல. இன்னும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எப்படி டிபி ஆப்ரேஷன்ஸ் கிளாஸ் பேஸ்டு வியூஸில் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வாரத்திலேயே நம்ம ஜாங்கோவை கம்ப்ளீட் பண்ணலாம். பார்ப்போம் எவ்வளோ நாள் அது ஆகுதுங்கிறது பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பேசிக்காக இது தெரிஞ்சால் நம்ம ஒரு டிபி கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம போயிட்டா நமக்கு போதுமானது. பார்ப்போம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். இந்த அவுட்புட் எல்லாருக்கும் வந்துருச்சா? யாரும் அவுட்புட் வராமல் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செஷன் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பைரி டேட் கொடுத்த இடத்துல எக்ஸ்பைரி ஏஜ் வேணாலும் கொடுத்து பாருங்க, அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இது வரைக்கும் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? சரி, அப்படி இல்லைன்னா நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம்.